ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. சரிடா, இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு வீமனோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா, ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பாக ஜிகுக்கே பார்க்குறோமா, வீமனுக்கும் கொடுக்கணும்ல, வீமனுக்கு பார்த்துடலாம், ஓகேங்களா? இது ஒன் ஷாட் தான். நாளையிலேருந்து கண்டிப்பாக எஃப்எஃப் எல்லாமே வந்துக்கலாம், ஓகேங்களா? இன்றைக்கி ஒன் டே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எல்லாமே வந்துட்டு கண்டினியூஸாக நான் எஃப்எஃப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இனிமேல் சண்டே மட்டும்தான் மூவியாகவும் இது மூவி இல்லைனா ஒன் ஷாட், அது வந்து சண்டே மட்டும் அப்லோட் பண்ணுவேன் கரெக்டாக. மற்ற டேஸில் எல்லாமே எஃப்எஃபாக வந்து ஓகேங்களா? சரிடா, இப்போ நம்ம ஈவன் கூட இந்த ஸ்டோரியோட ஹெட்லைன் கூட நான் கொடுக்கடா, ஓகேங்களா? இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் கூட நீங்கள் ஸ்டோரி பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுப்பீங்க, ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு பர்சன் தான் இங்கே ரொம்ப அழகாக லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு பர்சன் பக்கத்தில் நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கும் பக்கத்தில் ஒரு பர்சன் ரொம்ப ஜாலியாக அப்படியே மொபைல் வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அவரோட ஹெட்டை கொண்டு வந்துட்டு இவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களே அவங்களோட ஷோல்டரில் வச்சுக்கிட்டு அழகாக வந்துட்டு வந்து பார்த்துட்ருக்க ஒரு பர்சன் பண்ணுறது காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க 3 பேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் ஒவ்வொருத்தவங்க 2 பேர் குட் மார்னிங் மேம் அப்படின்றாங்க. இன்னொரு பர்சன் எடுத்துக்கிட்டு குட் மார்னிங் ஹனி அப்படின்றாங்க. ஓகேங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு 3 பேருமே தேங்க்யூ சொல்கிறாங்க. இது யாருன்னு பார்த்துடலாமா? இப்போ அங்கே லேப்டாப் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்க வந்துட்டு சுகா, ஓகேங்களா? பக்கத்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு சுகாவோட அப்பா. நம்ம இங்கே ஃபோனை வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணுறாங்க பாருங்கள், அது வேறு யாரும் நம்மளோட மூச்சு தான் அவங்க, ஓகேங்களா? இதில் மூச்சு வந்துட்டு இன்னசென்ட்டாகவும் இருப்பாங்க, சேம் டைம்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி இருப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் ஸ்டோரி பார்க்க போக தெரிஞ்சுப்பீங்க, ஓகேடா? அப்படி இங்கே நம்ம சுகாவோட அம்மா கேட்குறாங்க, சுகா இன்றைக்காவது நீ வந்து ஓகே பண்ணிவிடா, இன்றைக்கி ஒரு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்ல. அம்மா நான் எத்தனை டைம் சொல்கிறது, எனக்கு விருப்பமே இல்லைம்மா, என்னையே வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, நான் தான் சொல்கிறேனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுன்றாங்க. உனக்கு என்ன வயசாகுதுடா, உனக்கு மேரேஜ் வயசாகுதுடா, கண்டிப்பாக உனக்கு மேரேஜ் பண்ணி ஆகும்டா, இதுக்கு மேலே நான் உனக்கு இப்படி விடுறதாவே இல்லை, நானும் எத்தனை அலைன்ஸ் தான் பார்க்குறது, ஏன்னா வெறுத்து போச்சு. இது பாரு லாஸ்ட்டாக அது இந்த ஒரு பையனையாவது போய் பாடுறா, அதுவும் அவங்க வீட்டுலையுமே வந்துட்டு ரொம்ப பாவம், இதே ஒரு நம்மள மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காங்கம்மா, இன்றைக்கி ஒன் டே போய் பார்த்துட்டு என்ன அவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த பையனை அவங்க பிடிக்கும், இந்த பையனை நீ கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணவே முடியாது, நாங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துட்டோம், இன்றைக்கி நான் உன்ட்ட ஃபோட்டோ கூட நான் காமிக்க விரும்பல, நீ போய் டேரெக்டாக அந்த பையனை பார்த்துட்டு மற்றவங்க ரிஜெக்ட் பண்ணுறப்போ இந்த பையனை ரிஜெக்ட் பண்ணாத, போயிட்டு அந்த பையனை போய் பாரு, உனக்கு பேசி பாரு, பிடிச்சிருந்துச்சுன்னா உனக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம்டா, ப்ளீஸ் இந்த ஒரு டைம் போடா அப்படின்றாங்க. ஐயோ நான் எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணுறது அப்படின்றாங்க. இல்லை அந்த டைம் போய் இந்த பையனை போய் பாரு, கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகாவை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொல்ல, அப்போ நம்ம ஜிமின் தான் நீங்கள் தான் பண்ணிக்கோங்களேன், அங்கே பாரு அந்த அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன, மேரேஜ் பண்ணிக்கிட்டே எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமான்றாங்க, அப்போ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல. சுகாவோட அப்பா அங்கே பாரு சுகா, நீ என்ன அவனை பற்றி சொல்லிட்டு இருக்கான், அவன் சின்ன பையன் தான், அவன் படிச்சுட்டு இருக்கான், இப்போ அவனை போய் பண்ணிக்க சொல்கிற அப்படின்றாங்க. அப்போ அப்போ நம்ம சுகாவோட அப்பா சுகா சொல்கிறாரு, யார் அவன் சின்ன பையன் தான் எனக்கு தெரியுது, ஆனால் அவன் சின்ன பையன் மாதிரி பேசுகிறான், இப்போ அவன் என்ன சொல்கிறான், என்ன போய் மேரேஜ் பண்ணி ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறான், அவன் படிச்சுட்டு தானே இருக்கான், அப்போ படிக்கிற வேலையை தானே பார்க்கணும், எதுக்கு இப்படி சொல்கிறான்றாங்க. அவன் தம்பிடா, ஏன்னா இப்போ தம்பியோட இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சாத்துக்கிட்டாங்க சுகாவை. வந்து பாரு உனக்கு தான் மேரேஜ் வயசு ஆகுது சரியா, நீ ஒரு சிஇஓ, ஆனால் வந்துட்டு உனக்கு எத்தனை பொண்ணு பார்க்குறது, நாங்கள் எங்கெல்லாம் வெறுத்து போச்சு, பொண்ணு பையனை எவ்வளோ தான் பார்க்குறது, நீ எல்லாரும் செக் பண்ணுற, வாங்குறவங்களும் பாவம் வந்துட்டு இந்த ஒரு டைமாவது போயிட்டு அவன் ஓகே பண்ணு போ, இந்த பையனை கண்டிப்பாக நீ வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், நீ தயவு செஞ்சு போ, அவனும் ஒரு சிஇஓ தானாமா அப்படின்றாங்க. அவனும் ஒரு சிஇஓவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்க, ஆமாம் அவனும் ஒரு சிஇஓ தான், கிம் குரூப் கேள்விப்பட்டதில்லன்றாங்க. கிம் கேள்விப்பட்டிருக்கேன்றாங்க, ஆனால் பார்த்ததில்ல கேள்விப்பட்டிருக்கேன்றாங்க. அதே மாதிரி தான் அந்த பையனை உன மாதிரி ஒரு சிஇஓ தான், ஓகேவா? உனக்கு இப்படி நாங்களும் எவ்வளோ உனக்கு வந்துட்டு இப்போ நிறைய பசங்க பார்த்தோம், நீ எதுவுமே ஓகே பண்ணல, இவன் வந்து சிஇஓ தான் சரியா, நீ ஒரு சிஇஓ தானே, உங்கள் 2 பேருக்கு இதுலேயாவது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன், நீ தான் மற்றதுலாம் எனக்கு மேட்சே இல்லைன்னு சொல்கிறேன், இதுலேயாவது மேட்ச் ஆகட்டும் போ அப்படின்னு சொல்ல. அப்போ எத்தனை மணிக்கு அப்படின்றாங்க, இன்றைக்கி 12 o'clock 12 o'clock எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, இங்கே பாரு அந்த மீட்டிங்லாம் உங்கள் அப்பா பார்த்துப்பாங்க சரியா, உன்னோட அப்பா மட்டும் என்ன ஒர்க் பண்ணாமல் இருக்காங்களா, உங்கள் அப்பாவும் நீயும் ஒன்றா தானே ஒர்க் பண்ணுறீங்க, என்னமோ நீயே எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு பேசுகிற, இதெல்லாம் நீயே ஒர்க் பண்ணுறது பேசாத சரியா, 2 பேர் தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, உன்னோட அப்பா அந்த மீட்டிங்கை வந்துட்டு அட்டன் பண்ணுவாங்க சரியா, நீ இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கு மேலெலாம் வந்துட்டு ஒரு பொண்ணு பையனை பார்க்கவே மாட்டேன், நான் டயர்டாகிட்டேன், நீ இந்த பையனை ஓகே பண்ணுறேன் இதான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட அம்மா சுகா கிட்ட இப்போ ஜிமின் தான் அவங்க அப்பா கிட்ட, அப்பா அப்படின்றாங்க. என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹேங் ஓகே பண்ணிவிட்டு வரா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலையே ஓகே பண்ணால் நல்லதுன்றாங்க. ஆமாம் எனக்கு கூட நிறைய மேரேஜ்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், லீவ்லாம் போட்டுக்கலாம்ல காலேஜுக்கு அப்படின்னு சொல்ல. சரி நம்ம ஜிம்மினோட அப்பா பார்த்துட்டு உனக்கு லீவ் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆமாம் எனக்கு லீவ் போடணும், அப்புறம் ஹேங்கோட மேரேஜுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வருவாங்கள்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்படிதான் எனக்கும் அப்படிதான் இருக்குது, என்ன பண்ணுறது, இவன் ஒத்துக்க மாட்டேன்றானே, இங்கே பாரு
பாரு நம்மக்கிட்ட இவ்வளோ மணி இருக்குது, நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இவன் என்னென்னா வந்துட்டு ஒர்க்குன்ட்டு அவங்க முன்னாடியே அதுக்கு முன்னாடியே ஓடுறான். பாரு நீ மட்டும்தான் ஏதோ நீ வந்துட்டு என்ஜாய் பண்ணுற, ஆனால் நீயும் பெருசாக மணிலாம் செலவு பண்ண மாட்டேற, ஆனால் நீ இவ்வளோ ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்க, அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு இவனுக்கு மேரேஜ் ஆனால் சரியாயிடுவான் அப்படி சொல்லிட்டு சுகா அப்பா ஜிமின் கிட்ட சொல்ல, ஆமாம் மேரேஜ் ஆனால் ஏங்க பார்த்துக்க யாராவது வந்து நல்லா வந்துட்டு மாற்றிடுவாங்க, சேஞ்ச் பண்ணிடுவாங்களப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படிதான் சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீங்கள் என்னைக்கு காலேஜில் ட்ராப் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதுக்கு என்னட்டு தங்கம், நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் வா அப்படி சொல்லிட்டு இவங்க அப்பா நம்ம ஜிமினா அவங்க அப்பா அப்படி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்குது. அவங்க அம்மா பார்த்துட்டு, அச்சோ இங்கே பாரு ஜிமின் நீ என்ன பேசிகிட்டு இருக்கணும் அப்பா கிட்ட அப்படின்றாங்க. அம்மா நான் வந்துட்டு அப்பா வந்துட்டு என்னை ட்ராப் பண்ண சொன்னம்மா காலேஜில் அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரி சரி வந்துட்டு இங்கே பாஷுவா நீ 12 போய்ட்டு மீட் பண்ணுற ஓகேவா அப்படின்றாங்க. அம்மா எனக்கு வேறு வந்துட்டு உண்மை விருப்பமே இல்லைன்றாங்க. இங்கே பாரு இதுக்கு மேலே எதனா பேசணும்னு வச்சுக்கேன், நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, பாரு இதான் ஃபைனல் நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அம்மா போயிட்டு, ஜிமின் நீ போய் ரெடியாக காலேஜுக்கு ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினா ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஓடிடுறாரு. இங்கே சுகா அங்கே பாரு அவனை வந்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க 2 பேருமே அப்படி சொல்லிட்டு சொல்ல. அப்போ சுகாவோட அப்பா திரும்பி பார்த்துட்டு, இங்கே பாரு அவன் குழந்தை, அவன் சின்ன பையன் சரியா, நீ அவனை வந்துட்டு எதுவும் சொல்லிட்டு இருக்காத, நீ தான் உனக்கு தான் மேரேஜ் வயசாகிடுச்சு, நீ தான் அப்படியே உட்காந்துருக்க, உனக்கு தான் மேரேஜ் பண்ணான், அவன் படிக்கிறான்டா, அவனுக்கு ஒன்றை மாதிரியே இருக்கான், அவன் அதுக்கு பார்த்தாலும் சிறு சிறு பேரண்ட்ஸ் கூட எப்படியா பேசுவேன், நீ வந்துட்டு கொஞ்சம் லவ்லியாக பேச தெரியாது, உன் தம்பி பார்த்து கற்றுக்கோ அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் பேசுறது கூட அவனை பார்த்து கற்றுக்கணுமான்றாங்க. என்ன ஆமாம் நீ வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுற, நல்லா செய்வ, எல்லாம் சரிதான், ஆனால் எவ்வளோ க்யூட்டாக அவன் பாரு அப்படியே குழந்த மாதிரியே இருக்கான், அவன் பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கான் தெரியுமா அப்படி சொல்லி அவங்க அப்பா சொல்ல, நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன், அவன் தான் குழந்த மாதிரி அப்படியே இருக்கானேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னோடய ஜிம்மிலாம் வந்துட்டு எங்கேயாவது போயிட்டு பேச போனான்னு வச்சு இந்த மாதிரி அலைன்ஸ்லாம் பார்க்க அப்படியே அவன் வந்துட்டு கொத்திட்டு போயிடுவாங்க தானே என்னோடய ஜிம்மினை அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்ல. அப்போ அவங்க ஜிம்மினே அனுப்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல. இங்கே பாரு இதே மாதிரி சொல்லாத, அவங்க தான் சொல்கிறேன்னா அவன் படிக்கிறான், அவன் குழந்தை பையன் சரியா, நீ போ உனக்கு தான் வந்து மேரேஜ் பண்ணணும் இப்போ அப்படி சொல்ல. சுகாவோட இது வந்துட்டு ஃபன்னாக தான் இவங்க பேசிக்கிறாங்க. சுகா வந்துட்டு ஜிம்மினுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னாக தான் பேசுகிறாங்க. சரிப்பா நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு, ஆனால் நான் எனக்கு பிடிக்கலான்னு செக் பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க. சரி போ அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா போக. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு கீழே வர அம்மா அப்படின்றாங்க. அச்சோ நீ வந்துட்டியா வா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அது ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிவிட. அப்போ சுகா பார்த்துட்ருக்காரு, நீங்கள் 2 பேரும் இவனை பேம்பர் பண்ணியே வந்து குழந்தை மாதிரியே வச்சுருக்கீங்க, அவன் வந்துட்டு இப்போ இவன் வயசுலலாம் பசங்க எப்படி இருக்காங்க தெரியுமா, இவன் மட்டும்தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல. அது எங்களுக்கு தெரியும், அவன் நாங்கள் அப்படியே வச்சுக்கிட்டோம், அவன் வளர்த்துட்டோம், அதுக்கு என்ன பண்ணுறது விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஃபீட் பண்ணிவிட. அவங்க அப்பா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமின் எல்லாமே எடுத்துக்கிட்டேன்றாங்க. நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. சரி வா தாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டுன்றாங்க. அம்மா பாய் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவோட சிக்ஸ் தம்பி கிஸ் பண்ணுறாரு. ஆச்சோ பாய்டா தங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப. அப்போ சுகா இதெல்லாம் போய் சிரிச்சிட்ருக்காரு. எனக்கு ஸ்டில் இவன் வந்துட்டு சின்ன பையனை மாதிரி பார்த்த மாதிரியே இருக்குமா, கொஞ்சம் கூட இவன் வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படியே இருக்கான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போயிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு நாள்டா போயிட்டு பார்த்துட்டு இருந்துருன்னு செக் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன். சரிம்மா நான் போகிறேன், ஆனால் பாருங்கள் அந்த பையன் வந்துட்டு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு ஓகே சொல்லுவான். அவன் கொஞ்சம் ரூடாக பேசுகிறான்னா நான் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல. இல்லைடா அவன் வந்துட்டு செக் பண்ண மாட்டான் நீ போ அப்படி சொல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா நான் 12 தரேன், நான் அப்புறம் கம்பெனிலேருந்து போய்க்கிறேன்றாங்க. சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுகா இந்த பக்கம் சுகா போயிடறாரு. ஜிம்னோட அப்பா போய்ட்டு ஜிம்மில் காலேஜில் ட்ராப் பண்ணேன். அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ஜிம்முக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓடி போய் அவர்கிட்ட போக வந்துட்டியா மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. ஆமாம் அப்புறம் தான் இவங்களோட ஜிம்மோட அப்பா பார்க்குறாரு. என்னவோ வந்துட்டு ஜிம்மில் பார்த்துக்கோ நான் போய்ட்டு வரட்டான்றாங்க. பாய் அங்கிள்ன்றாங்க. டேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாய் தாங்க சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே இப்போ ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் இன்னும் தாண்டா இவங்க 2 பேரும் தேவையாக தான் பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ என்னும் கேட்குறாரு ஜிம்மின்கிட்ட. இன்றைக்கி என்ன இருந்துச்சு வீட்டில் டெய்லியும் இதெல்லாம் நடக்கும்ல, இங்கே வந்து ஜிம்மின் வந்து என்னும் எல்லாத்தையும் சொல்லுவார் வீட்டில் என்ன நடக்குது அப்படியே இன்றைக்கி இங்கே நடந்ததெல்லாம் சொல்ல. அச்சோ பாவம் ஆண்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த சுகாக எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கறதுக்குள்ள சொல்லிட்டு. அவர் தான் யாருக்குமே அவர் பிடிக்காதா, யாரையுமே அவர் பிடிக்கலையா அப்படின்னு கேட்க. தெரியல அவங்க நிறைய பேர் வராங்களாம் அவர் பார்க்க, ஆனால் அவர் தான் எல்லாரையும் வேண்டாம் சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஒரு குழந்தை மாதிரி நம்ம என்ன கிட்ட சொல்ல. சரி விட்டு அவருக்குன்னு யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, அவருக்கு படி ஃபேட் படி அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க வந்து ஒரு ஓகே பண்ணிடுவாங்க. சரிப்பா நம்ம போகலாமா கிளாஸ்க்குன்றாங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக போவோம் கிளாஸ் காலேஜுக்கு போக. இந்த பக்கம் நம்ம
இப்போ இன்னொரு ஃபேமிலி பார்க்கலான்றான். இங்கே பாருடா உங்ககிட்ட உன்னை வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்டா, இங்கே பாரு உனக்காக நாங்கள் இந்த பையனை பார்த்துருக்கோம், அந்த பையனை உன்ன மாதிரி தான்டா சிஓ தான்டான்றாங்க. என்ன சிஓவான்றாங்க. ஆமாம் இங்கே பாரு உங்கள் 2 பேருக்கு எதில் ஒத்து போகுதோ இல்லையடா, இது வந்து இதில் ஒத்து போகும் என்ன, ஏன்னா நீ ஒரு சிஓவா அவன் ஒரு சிஓ, அங்கே பாரு நீங்கள் ஒரே பையன்டா, உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்காம நாங்கள் என்னடா பண்ணுறது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, வந்துட்டு நீ வந்துட்டு எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்றா இருக்க, அழகில் படிப்பில் பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்றா இருக்க, ஆனால் அந்த மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணிக்கவே மாட்டேன், நாங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு கேட்குறாங்க. டேங்க் எப்போ மேரேஜ், டேங்க் எப்போ மேரேஜ், எப்போ நீங்கள் வந்து மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு என்னோட பொண்ணு இருக்கு பார்க்குறேன்ட்டு எவ்வளோ பேர் கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்களாம் கேட்கும்போது அப்படி சொல்ல. அப்போது தேங்க்ஸ் சொல்கிறேன், அவங்களாம் அப்படி கேட்க தான் செய்வாங்க, அதுக்காக அவங்க கேட்குறாங்க நான் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்ல. இந்த பாருட்டு அவங்க கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நம்ம எங்களோட ஒரே பையன், உனக்கு மேரேஜ் ஏஜும் வந்துருச்சு, இப்போ உனக்கு மேரேஜ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்றாங்க. இந்த பாரு மின் குரூப் கேள்விப்பட்டிருக்கலன்றாங்க. கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றாங்க. அந்த பையன் தான் சரியா, அவனும் ஒரு சிஓ அப்படின்ட்டு. இது யார் சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம டேயோடைய அம்மா சொல்கிறாங்க, ஆனால் டேயோட அப்பா அப்படியே ஆப்போசிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவனும் ஒரு சிஓ அவனும் ஒரு சிஓ, இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு பிஸ்னஸ் நல்ல பார்ட்னராக இருக்கலாம், லைஃப்பில் எப்படி இருக்க முடியும் அது அப்படின்னு இவங்க அப்பா யோசிக்க. இப்போ இத்தனை டைம் இல்லாமல் இப்படி ஒரு சிஓ தான் இவங்க கிடச்சிருக்கானா, சரி அவனுக்கு அது ஓகே தானே, நம்ம என்ன பண்ண முடியும், அப்படியாவது செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டைமோட அப்போ யோசிக்க. இங்கே பாருடா 12 o'clock அந்த பையன் வந்துட்டு வருவான், அதுவும் ஃபோட்டோ கூட நாங்கள் வந்து கொண்டுருக்கா, அவங்க நான் பார்த்துட்டோம், அந்த பையன் நல்லா தான் இருக்கான், உன்னோட ஃபோட்டோ அவங்க பார்த்துட்டாங்க, அவங்களும் வந்துட்டு ஓகே தான் சொல்லிட்டாங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் பார்க்கல, ஏன்னா ஃபோட்டோ பார்த்தாலும் வேணான்னு சொல்லுவீங்க, ஃபோட்டோ பார்த்து எதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா, நீங்கள் நேரில் போய் ஒன்ஸ் மீட் பண்ணிங்கன்னா தான் பிடிக்கும் 2 பேருக்கும், அட்லீஸ்ட் ஒரு காஃபி சாப்பிட்ற டைம் 2 பேரும் பேசி பாருங்களேன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது டேங் தான் ஓகேங்களா, அந்த மிஸ்டர் கிங் டேங் தான். நம்ம சொல்கிறாங்க நீ போயிட்டு அந்த பையன்கிட்ட பேசு, அந்த பையன் கண்டிப்பாக ஓகே சொல்லுவான், ஏன்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அம்மா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன். அப்போ சரி டைம் என்னன்றாங்க, 12 o'clock அப்படின்றாங்க. 12 o'clockன்றாங்க. ஆமாண்டா அங்கே பாரு அந்த டைமில் மேக்ஸிமம் லஞ்ச் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருப்பாங்க, ப்ளீஸ் அப்போ போய் என்ன போயிட்டு அந்த பையன் கூட கொஞ்சம் பேசி பாரு, உடனே போன ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஜஸ்ட்டு பேசு, அவனுக்கு என்ன பிடிக்கும், உனக்கு இதெல்லாம் பிடிக்கல அவங்ககிட்ட அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளிப்பில் இப்படி ஒரு அவ்வளோ லெசன் எடுக்கிறாங்க, ரொம்ப க்யூட்டாக அவ்வளோ பொறுமையாக சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டேங் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இங்கே ஒரு பையன் தான் மச்சான் அப்படின்றாங்க. என்னடா அப்படின்றாங்க. ஏன்டா காலையில் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்றாங்க. இன்னும் வேறு என்னடா பண்ணுறது மேக்கப்ன்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க. இன்றைக்கும் அம்மா ஒரு அலைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கடா அப்படின்றாங்க. இன்றைக்குமா அப்படின்றாங்க. ஆமாம் நான் எத்தனை பேர் தான் ரிஜெக்ட் பண்ணுறது, இன்னையோட எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இன்றைக்கி வந்துட்டு கடைசியாக ரிஜெக்ட் பண்ணலாமா, இல்லை அம்மா சொல்கிறாங்க ரொம்ப ரிக்வஸ்ட்டாக நீ ஓகே பண்ணி ஆகணும், அவனும் சிஓ வேண்டான்றாங்க. சிஓவா எந்த கம்பெனின்றாங்க, மின் குரூப் பண்ணுறாங்க. மின் குரூப்பா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், அவரும் உன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. என்ன ஸ்ட்ரிக்டா, நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்றாங்க. ஆமாம் நீ எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டாக தானடா இருக்க அப்படின்னு சொல்ல. சரி அதை விட இப்போ நான் அவரை போய் பார்க்கணுமாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி இந்த டைம் என்ன ரீசன் சொல்கிறதே தெரியலன்றாங்க. இங்கே பாருடா நீ ஏன்டா ரீசன் சொல்கிற, எப்போதுமே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒன் டைம் ட்ரை பண்ணி தான் பாரு, ஆண்டி அங்கிள் எவ்வளோ ஆசையாக கேட்குறாங்க, நீ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாரு, ஒன்றும் தப்பு இல்லை, நீ போய்ட்டு பேசி பாரு, அந்த பையனுக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்டா, நீங்கள் 2 பேரும் சிஓ தானே, உங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாமே ஒன்றா நல்லாயிருக்கும்ன்றாங்க. நீங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் கேட்க. எனக்கே கொஞ்சம் டவுட்டு தான் அப்படி சொல்லிட்டு பேக்க சொல்ல. அப்படின்றாங்க. இங்கே பாரு வந்துட்டு போய் பேசி பாருட்டாங்க. எனக்கு ரொம்ப எதுலையுமே இன்ட்ரெஸ்ட்டே வரலையே அப்படின்றாங்க. அப்போல்லாம் இப்போ இங்கே இருந்தவங்க இன்ட்ரெஸ்ட் வராது, போய் பார்த்தா தான் இன்ட்ரெஸ்ட் வரும், பேசினா தான் இன்ட்ரெஸ்ட் வரும், ஓகேவா போய் பேசு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி எங்களுக்கு பாவம் இல்லை அப்படின்னாங்க. இன்றைக்கி ஒர்க்கில் நிறைய இருக்கான்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து எப்போதும் போல தான் இருக்குது, உனக்கு நான் வந்து 12 o'clock நீ வந்து கண்டிப்பாக ஃப்ரீ தான்டா, அந்த டைம் நீ போ நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்போவுமே ரொம்ப அழகாக வந்துட்டு டேங்கை வந்து கம்ஃபர்ட் பண்ணி அனுப்ப. இப்போது இவங்களோட டேங்கோட அம்மா தான் மெக்குக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா ஓகே சொன்னாடா போகிறதுன்றாங்க. ஆண்டி அவன் ஓகே சொல்லிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, எப்படி போனால் அந்த டைம் ஓகே ஆயிருந்து நான் நினைக்கிறேன்றாங்க. அது ஓகேனா போதுண்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெக்கு கால் கட் பண்ணேன். அப்படி சுகா சைடு பார்த்தோம்னா அங்கே சுகா பக்கத்தில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, அவங்க ஜெயகூப் தான். சுகா அப்படின்றாங்க. சுகாவும் ஜெயகோப்பும் பிஸ்னஸ் பார்ட்னரா, அவனால் தான் சுகான்றாங்க. என்ன ஜெயகோப்புன்றாங்க. ஏன்டா காலை ஒரு மாதிரி இருக்கேன்றாங்க. வழக்கம் போல தான்ன்றாங்க. என்ன வழக்கம் போலன்றாங்க. அம்மா எனக்கு அகைன்னு வந்துட்டு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களான்றாங்க. ஐயோ ஆண்டி பாவம், ஆண்டி அங்கிள்லாம் ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்களா ஒன்று வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அவங்க கூட சேர்ந்துட்டியான்றாங்க. அப்படின்னு என்னடா யாராவது ஓகே பண்ணி தான் தொலைங்களாடா, எத்தனை நாள் தானே இப்படி வெயிட் பண்ணுவீங்க, அவங்களும் பாவம் இல்லையா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு மேரேஜ் உங்களுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது,
போயிட்டு பாருடா அன்றைக்கி அட்லீஸ்ட் இன்றைக்காவது ஓகே பண்ணுன்றாங்க. எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும்லன்றாங்க. பிடிக்கும் கண்டிப்பாக. ஓகே எத்தனையோ டைம் எத்தனையோ பொண்ணுங்கலாம் வந்திருக்காங்க, பசங்களாம் வந்திருக்காங்க. நீ எல்லாத்தையும் செக் பண்ணி விட்டேன். ஏன்னா பேசாமலே அட்லீஸ்ட் இந்த டைம் இந்த பையன்கிட்ட பேசி பாரு பிடிக்குதா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம சுகாவுக்கும் சரி நம்ம டேங்க்கும் சரி மேரேஜ் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்க எப்படியா மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு. அதனால தான் வந்துட்டு அவங்கவுங்க தனித்தனியாக வராங்க. இங்கே ஃபைனலாக நம்ம கரெக்டாக ஒரு 12 ஆகுதுடா. இந்த பக்கம் நம்ம டேங் வந்துட்டு வெயிட் பண்ணுறாரு. கரெக்டாக சேம் டைம் பஞ்சுவாலிட்டியாக வந்து நம்ம சுகாவும் வந்துடுறாரு. வந்துட்டு பார்க்குறாரு, இந்த டேபிள் நம்பரை வந்து பார்த்துட்டு வராரு. நீங்கள் தான் மிஸ்டர் கிம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்துட்டு ஆமாம் அப்படின்றாங்க. நீங்கள் மிஸ்டர் மின்னான்றாங்க. ஆமாம்னு சொல்கிறாங்க. சரி வந்துட்டு ஐம் சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணேன். ஐம் டேங் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்ல. அப்புறம் அப்புறம்ன்றாங்க. இல்லை உங்களோட பேரண்ட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கள்ட்ட. என்னோடய பேரண்ட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி ஓகேவான்றாங்க. இவர் போய் பார்க்குறது டேங்க அவர் சுகா பார்த்து அழகாக தான் இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்றாங்க. இவரும் பார்க்குறாரு. பரவாயில்ல நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு எனக்கு செட் ஆகும்னு தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், நம்ம கொஞ்சம் டேட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் கேட்க. அப்போ சுகாவும் வந்துட்டு டேட்டா அப்படின்றாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா என்னோடய அம்மா வந்துட்டு இதுக்கு மாதிரி விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதனால தான் சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு இருக்கும். ஆமாம் சரி ஓகே. எங்கே மீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்குது, எனக்கு இவ்வளோ தான் டைமு, நான் இவ்வளோ போய் ஆகணுன்ட்டு எனக்கு மீட்டிங் இருக்குன்றாங்க. சேம் எனக்கும் தான்றாங்க. சரி அப்போ ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு அந்த வீக்கெண்டில் மீட் பண்ணலாமான்றாங்க. வீக்கெண்டில் மீட் பண்ணலாமே சொல்கிறாங்க. சரி இந்த வீக்கெண்டில் ஏதாவது ஒரு வெளில போகலாம், ஒரு டேட்டிங் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள பற்றி நீங்கள் என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஃபோன் நம்பர் கூட எக்ஸ்சேஞ்சே பண்ணல, அப்போ வந்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. சொல்லு சுகா உனக்கு பிடிச்சிருக்காடா அப்படின்றாங்க. எனக்கு அப்போ ஓரளவுக்கு ஓகே தான் நினைக்கிறேன்றாங்க. நிஜமாவோட சொல்கிறேன்றாங்க. அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. ஆனால் வந்துட்டு இப்போ எப்படின்னு தெரியல. ஆனால் வந்துட்டு சரி ஓகே அந்த பையன் பேசுகிறான், நல்லா பேசுகிறான். எனக்கு மற்றபடி வந்துட்டு மேரேஜ் அப்படிலாம் எனக்கு தோணல. வீக்கெண்டில் வந்துட்டு மீட் பண்ணலாம் சொல்லியிருக்கான். அப்போ வந்துட்டு நாங்கள் பேசி பார்க்குறேன், எனக்கு ஓகேவா இல்லைன்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறேன். சரி ஓகேடா அது போதும், இதுவே ஃபஸ்ட் டைம் ஓகே இருக்குது, ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் கட் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்டலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேங்கோட அம்மாவும் ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி அவனுக்கு ஓகே வாழ்றாங்க. எனக்கு என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கான்னு தோணுதுமா. நானே ஃபஸ்ட் டைம் நான் வாண்டடாக அந்த பையன்கிட்ட பேசியிருக்கேன். இது வரைக்கும் நான் யார்கிட்ட இப்படி பேசுனது இல்லை. நான் டேட் வரைக்கும் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. அப்படியா உண்மையாக சொல்லிட்டு டேயாங்க அப்படின்றாங்க. ஆமாம்மா நான் வீக்கெண்டு வர சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் அந்த பையன் வரானா என்ன சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அவன் வந்தான் அப்படின்னா நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறேன். இவங்க டேங்க தான் அவங்க அம்மா கிட்ட சொல்ல. இது போதும்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் கட் பண்ணேன். இப்போது நம்ம வீக்கெண்ட் தானே வருது. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் வந்து வீட்டுக்கு வராரு காலேஜ் முடிச்சுட்டு. அம்மா அப்படின்றாங்க. அச்சோ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்ற என்ன பண்ணி தட்டுன்றாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா டேட்டிங் போனால அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்ல. அது அவன் வந்துட்டு ஓகே சொல்லியிருக்காண்டா. எப்படின்னா அந்த பையன் வந்து நல்லா பேசினாங்கம்மா. இவனுக்கு வந்துட்டு மேரேஜ் அப்படிலாம் தோணல, சரி டேட்டிங் பண்ணி பார்க்கலான்னு எனக்கு தோணுது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கான்றாங்க. அச்சோ இதுவே நல்ல விஷயம் தானம்மா. இப்போ பேசுனாங்கன்னா அவங்க 2 பேருக்கு பிடிச்சிரும்ல, நெக்ஸ்ட் டைம் அவங்க மீட் பண்ணாங்கன்றாங்க. ஆமாம் ஐயோ பாரு உனக்கு எனக்கு உன்னோட அப்பா 3 பேருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அவங்க மட்டும் தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா ஜிம்மிட்ட சொல்ல. ஓகே ஆகிடுமா அந்த டைம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல. சரிப்பா நீப்பா வந்துட்டு இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஜிம்மில் கூப்பிட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு ஃபுட் கொடுக்க. இந்த பக்கம் நம்ம டேங்கோட அம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி ஃபைனலாக எப்படியோ. ஆனால் எனக்கு கொஞ்சம் வந்து வர ஒரு இது தான் என்னென்னா 2 பேருமே செய்வோன்றாங்க, 2 பேரும் ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு ஓடிடுவாங்களோ. சரி பரவாயில்ல, இது வரைக்கும் வந்தது பெரிய விஷயம் தானே, ஓகே ஆகட்டும், அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு படி குஷியாக இங்கே இருக்கேன். ஃபைனலாக அந்த வீக்கெண்டும் வருதுடா. இப்போ இன்றைக்கி வீக்கெண்டில் தான் நம்ம இவங்க வந்து கேட்குறாங்க நம்ம சுகாவோட அம்மா. சுகா இன்றைக்கி நீ எத்தனை மணிக்கு போகிறேன்றாங்க. நான் டைமே ஃபிக்ஸ் பண்ணலையேன்றாங்க. சரி ஃபோன் பண்ணி கேளுன்றாங்க. நம்பர் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்றாங்க. வெயிட் பண்ண நான் அந்த மேட்ச் மேக்கருக்கே ஃபோன் பண்ணி கேட்குறேன்ட்டு. இப்போ அவங்க அம்மா ஆமாடா இது வந்து மேட்ச் மேக்கர் வச்சு தான் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. இப்போ சுகாவோட அம்மா தான் மேட்ச் மேக்கர் ஃபோன் பண்ணி அந்த பையனோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்ல. அவங்க வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணிக்கலான்றாங்க. இல்லை அந்தளவுக்குலாம் என் பையன் பேசவே இல்லைங்க, நீங்கள்
நீங்கள் வந்து நம்பர் கொடுங்கன்னு சொல்ல அவங்களும் இவங்களோட நம்பரை நம்ம டேங்கோட நம்பரை சென்ட் பண்ணி வைக்க இந்தாடான்றாங்க. இப்போ நானே அவனுக்கு கால் பண்ணுமான்றாங்க. டேய் என்னடா இப்படி பார்க்குற, இப்படிலாம் யோசிக்கிறேன் நீ வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசுடா, அவன் ஃப்யூச்சராக ஹஸ்பண்டாக பண்ணுறாங்க. அம்மா அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி பேசுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அந்த பையன் நம்பரே வாங்கலை, இப்போ கால் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, யாருன்னு கேட்பான்றாங்க. இதில் என்னடா இருக்குது, யாருன்னு தான் கேட்பாங்க புதுசாக ஃபோன் பண்ணால், அண்ணன் நம்பர்லேருந்து வந்தா இப்போ இதில் போய் என்னடா இருக்குது கேளு அப்படி சொல்ல நம்ம சுகம் வேறு வழி இல்லாமல் சரிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு. அங்கே டயங்கா ஃபோன் பிக் பண்ணுறாரு. இது நான் அண்ணன் நம்பரை வந்துட்டு ஹலோ பண்ணுறாங்க. நான் மின்னி இங்கே பேசுகிறேன்றாங்க சுகா அப்படி சொல்லுவோம். ஓ சுகா நீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி நான் உங்களுக்கு நம்பர் வந்துட்டு தெரியலன்றாங்க. ஆமாம் நானும் உங்கள்கிட்ட நம்பர் கொடுக்காம வந்துட்டேன், இது என்னோடய அம்மா கொடுத்தாங்க. அம்மா நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் வருவீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை நான் வந்துட்டு இப்போ ஃப்ரீ, நான் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன்றாங்க. ஆனால் நான் ஈவினிங் தானே ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 o'clock வரீங்களா, ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்க, இங்கே வரீங்களான்னு சொல்கிறாங்க. அந்த டைமுக்கு அதுக்கு சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வச்சிடுறாங்க. இங்கே பாரு இந்த டைம் சொல்லவே யோசிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஒருவர் நினைக்க எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் எனக்கு செட் ஆக மாட்டாங்க எனக்கு தோணுது. சரி இன்னைக்கு ஒரு டைம் மட்டும் ஈவினிங் நான் பார்ப்பேன், அவன் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா நான் கண்டிப்பாக விட்டு வந்துடுவேன் சொல்ல. இந்த பக்கம் நம்ம சுகாவோட அம்மா சொல்கிறாங்க. சுகா நீ ஓகே பண்ணிட்ட எந்த டைம்டான்றாங்க. அம்மா 3 o'clock அப்படின்றாங்க. எனக்கு வேறு ஒர்க் இருக்குமா அதுக்கப்புறம்ன்றாங்க. டேய் வீக்கெண்டில் என்னடா ஒர்க்குன்றாங்க. எனக்கு இருக்குது உங்களுக்கு சொன்னால் புரியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு இப்போ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைமான்றாங்க. ஏன்டான்றாங்க. எனக்கு என்னமோ சரி வரணும்னு தோணுன்றாங்க. அப்படி சொல்லலாம் அதில் ப்ளீஸ்டா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அப்படி உனக்கு தனியாக போக விருப்பம்னா ஜிம்மில் கூட்டிகிட்டு போயேன்றாங்க. ஜிம்மினா யான்றாங்க. கூட்டிகிட்டு போ, ஏன்னா நீ வந்துட்டு பேச மாட்டேன்ற, அதனால தான் உங்கள் 2 பேரும் நீ கூட்டிகிட்டு போ, ஜிம்மினை கூட்டிகிட்டு போ. ஜிம்மின் கொஞ்சம் நல்லா பேசுவான்ல, நீ பேசினா வந்துட்டு அவன் ஜிம்மின் கூட இருந்தால் உனக்கு நர்வஸ் ஆகாது. நீ மற்ற விஷயத்தில் வந்துட்டு எல்லாத்துலேயும் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த யார்கிட்ட பேசணுன்னா தான் உனக்கு நர்வஸ் ஆகிடுது. நீ ஜிம்மினை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நீ ஜிம்மினுக்கு லீவு தான்டா அப்படின்றாங்க. அப்புறம் அவனுக்கு ஓகேவான்னு கேளுன்றாங்க. அவனுக்கு என்னடா அவன் வருவான்டா, அவனை கூட்டிகிட்டு போனால் போதும், நீ அவனுக்கு எதனா வெளில கேட்டால் மட்டும் வாங்கி கொடுத்துரு, ஏன்னா அதெல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டால் வாங்கி கொடுத்துரு அப்படின்றாங்கக்கா. அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் பிரச்சனை இல்லை, சரி அவனை அனுப்புங்க அப்படின்னா எனக்கும் அந்த பையன்கிட்ட பேச ஒரு மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் ஜிம்மின்ட்டு வராங்க. ஜிம்மின்னு அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்றாங்க. ஜிம்மி நீ சுகா கூட ஈவினிங் வெளில போறியான்றாங்க. இல்லையா எங்கே அப்படின்றாங்க. இல்லை தாங்க அங்கே பாரு அண்ணா வந்துட்டு டேட்டிங் போகிறான்றாங்க. ஆமாம் இன்னைக்கு வீக்கெண்டுக்கு அவனை வந்து மீட் பண்ண மாட்டான்றாங்க. சரி அப்படின்னா அப்போ நான் எதுக்குமான்றாங்க. இல்லைடா அவன் வந்துட்டு பேச கொஞ்சம் நர்வஸாக இருக்கான்டா, நீ அண்ணா கூட போய் பேசிட்டு எடுத்தாங்க அப்படின்னா நீ போயிட்டு உட்காந்துக்கோ, அவங்க போய்ட்டு பேசுவாங்கன்றாங்க. நான் போனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதான்றாங்க. இல்லை நீ போகலன்னா தான் அவங்க சுத்தமாக பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ போனால் அவனோட அண்ணா கொஞ்சம் நர்வஸாக இருக்காது, அவங்க 2 பேரும் கொஞ்சம் இதெல்லாம் பேசுவாங்க, ஏன்னா நீ போயிட்டு வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நான் போகிறேம்மா அப்படின்றாங்க. அங்கே போயிட்டு அவங்க பேசுவாங்க, நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோ, அவங்க என்ன பேசுகிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க பாரு என்ன, அப்போ தான் வந்துட்டு ஓகே ஆகும் அண்ணாவுக்காக ப்ளீஸ்ன்றாங்க. சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல தங்கம் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி கொஞ்சிட்டு போக. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஈவினிங் தான்டா நம்ம ஜிம்மில் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகுறாரு. அப்போ ஜிம்மோட அம்மா வந்துட்டு அங்கே வந்துட்டு ஷோவாக பார்க்குறாங்க. டேட்டிங் போகிற கொஞ்சம் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் போயேன்டா, ஏன்டா வேறப்பா இப்படி சிஓ மாதிரி போகிறேன்றாங்க. நான் சிஓ தானேன்றாங்க. நீ ஆஃபீஸில் தான்டா சிஓ, நீ எந்நேரமும் சிஓ கிடையாது சரியா, போயிட்டு இதை வேறு நல்ல ட்ரெஸ்ஸாக போடுறா கேஷுவலாக போடுன்றாங்க. அங்கே பாரு எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி ரெடியாக இருக்கான் பாரு ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு எவ்வளோ குட்டியாக எதனால ஒன்று தூக்கி மாட்டி பண்ணுறாங்க, ஏன்னா நீ மட்டும் அவ்வளோ உயரமாக இருக்க அவனை குட்டின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட அப்பா சொல்ல ஐயோ நான் எதுவும் சொல்ல இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சுகர் போட்டு ட்ரெஸ் ஒன்று செலெக்ஷன் பண்ணுறாரு. அப்போ அம்மா நான் போய் ஹெல்ப் பண்ணவான்றாங்க. நீ போ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஜிம்மி கொடுத்துட்டு ஓடி வந்துட்டு சுகா அங்கே போய் இது போடு அப்படின்னு சொல்ல இதுவும் இது நல்லாயிருக்கும் கொண்டாடுறாங்க, இதான் நல்லாயிருக்கும், இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் உனக்கு போடுறதுக்கு, உன்னை போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்ல சரி ஓகே இது நல்லாயிருக்கும் எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு இது போட்டுக்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் போடவே பிடிக்காதுன்றாங்க. பின்ன எப்போதும் போட்டு சுட்டா போட்டு சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி கேட்க நீ வர ரொம்ப வாய் பேசுகிறேன்றாங்க. இங்கே பாரு இது போட்டால் அழகாக இருக்கும் போட்டுக்கோ, அவங்க வேறு சீக்கிரம் வந்து வெயிட் பண்ண போகிறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்ல சரி வா போகலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்க பேரண்ட்ஸ் பாய் சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிட்டு ஜிமின் பார்க்குறாரு, என்ன யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வருவான்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. வருவானான்னு சொல்லிட்டு டயல் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக வந்து வராங்க. இப்போ இங்கே வர்றது யாருன்னா 2 பேர் வராங்க. டேயாங்கும் தனியாக வரல, டேயாங்கும் தனியாக ஒரு மாதிரி சொல்லிட்டு டேயாங்கும் நம்ம மெக்க தான் கூட்டிகிட்டு வர்றாரு. 2 பேருமே வந்துட்டு வராங்க. வந்துட்டு இவங்களை பார்த்ததுமே அப்போ டேயாங் சொல்கிறான் மெக்கிட்ட இங்கே பாரு இந்த அவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணுறாங்க. யாருடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க உட்காந்துருக்கான் பாரு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மின் அந்த சைடில் திரும்பி உட்காந்துருக்காரு. சுகா இந்த மாதிரி இவங்களை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காரு. அவன் தான் இருக்கா நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்ல அவனுக்கு நல்லா தான் இருக்கான் வா அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு கூட யாரோ வந்திருப்பாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு பெக்கு சொல்ல, ஆமாம்மா கூட யாரோ வந்திருப்பாங்க போல, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போய் அங்கே போய் பார்த்தாக்கா நம்ம டேங்கை வந்துட்டு பார்க்குறாரு. இவங்க வந்து ஃபஸ்ட்டு டேங்கு சுகா கிட்ட போயிட்டு சாரி லேட் ஆகிடுச்சுன்றாங்க. இல்லை இல்லை நாங்கள் இப்போ தான் வந்தோம்னு சொல்ல இந்த வாய்ஸுக்கு எடுத்தவங்க அப்படியே சின்ன திரும்பி பார்க்குறாரு. ஐயோ நம்ம டேங்க் அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக அந்த இதில் வந்திருக்காரு. பார்த்துட்டு நம்ம டேங்க் இப்போ பேசிட்டு அப்படி நம்ம திரும்ப அந்த சைடு பார்த்தா ஜிமின் தான் அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு அழகாக ரெடியாக வந்து உட்காந்துருக்காரு. ஒரு குட்டி பையன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கே. நம்ம டேங்க்கு தெரியல பார்த்தது ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஃபீலிங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த இது வரைக்கும் யாருக்கும் இல்லாத ஒரு ஃபீலிங் இது வருது. ரொம்ப அழகாக இருக்கார் அவர் பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, அப்படியே எந்திரிச்சிட்டு ஹலோ அப்படின்றாங்க. நம்ம பக்கத்தில் மெக் இருக்காரு. அச்சோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு வந்துட்டு இவங்க 2 பேருக்குமே நம்ம ஜிமின் ஹலோ அப்படின்னு சொல்ல ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் பார்க்குறாரு. ஐயோ ரொம்ப அழகாக இருக்கார் இவர், கண்டிப்பாக அண்ணா ஓகே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்ல, ரொம்ப அழகாக இருக்கார் பாரேன், எவ்வளோ நல்லா இருக்கார் இவரை வந்து நம்மளுக்கு பிரதர் இல்லாமல் வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஆசையாக நம்ம டேங்க் பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருக்கான் இவனோட தம்பியா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ சுபா சொல்கிறாரு என்னோட பிரதர் தான் சொல்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு, நீ என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்கன்னா காலேஜ் 3rd year படிச்சுட்ருக்கான்னு சொல்கிறாங்க. ஓ அப்படி இருந்து வாய்ஸ் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் அங்கே பார்க்க இப்போ சுகாதாம் அப்புறம் வேறு டேங்க்ன்றாங்க. அது வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க் எதுவும் பேசுனது தெரியல. அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜிமின் கிட்ட போகுது. ஜிமின் அப்படியே டேங்கை வச்சுக்கணும் அங்கே பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருக்கார். அம்மா சொன்னாங்க இவர் ரொம்ப அழகாக இருப்பார் சொல்லிட்டு. இப்போ தான் பார்க்குறேன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கார், நல்லா இருக்கார், நம்ம அண்ணாவுக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேங்கே பார்த்துட்ருக்கேன். மெக்கு பார்க்குறாரு. நம்ம ஜிமின் டேங்கை பார்க்குறத பார்த்துட்டு இப்போ ஜிம்மின் பக்கத்தில் போயிட்டு நம்ம மெக்கு உட்காந்துக்கிறாரு. ஆமாம் ஏன் அவனை பார்க்குறேன்றாங்க. இவர் ரொம்ப அழகாக இருக்கார், எங்கள் அண்ணாவுக்கு கண்டிப்பாக மேட்சாக இருப்பார் அப்படின்னு சொல்ல. அப்படியான்றதும் ஆமாம் அப்படி சொல்ல. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்காங்க 2 பேரும் சொல்ல. அப்போ நம்ம மெக் பார்க்குறாரு. டேங்கு எங்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சுகா வந்துட்டு கேஷுவலாக எதையுமே பார்க்காம அப்படி ஒரு மாதிரி உட்காந்துருக்க. அப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஜிம்மினையே பார்க்க மெக் பார்க்குறாரு. என்ன இவனை பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு டேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு அவர் டேங்கோட ஹேண்டை வந்து ஒரு மாதிரி இடிக்க என்னடா அப்படின்றாங்க. எங்கடா பார்க்குற நீ அப்படி சொல்ல. ஒன்றும் அப்படி சொல்லிட்டு நம்ம டேங்க் கேஷுவலாகிட்டு சரி எதனா ஆர்டர் பண்ணலாமான்னு சொல்கிறாங்க. ஆர்டர் பண்ணலாமா, என்ன ஆர்டர் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. மெக் கேட்குறாரு ஜிம்மிக்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு எதனாலும் ஓகே தான், ஸ்நாக்ஸ் ஓகே, ஜூஸ் எல்லாமே ஓகே சொல்கிறேன். அப்போ சுகர் பார்க்குறாரு ஜிம்மினை ஒரு மாதிரி பார்த்து ஜிம்மின் இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல. அப்போ டேங்க் இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க வெயிட்டர் கூப்பிட்டு ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்லான்றாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. பேசவே மாட்டாங்க. சுகர் சரி டேங்க் சரி பேச மாட்டேங்கிறாங்க. ஜிம்மின் ஒரு மாதிரி பார்க்குறாரு. பேசுவாங்க 2 பேருன்ட்டு. அம்மா சொன்னாங்களே 2 பேரும் பேசணும்னு சொல்லிட்டு. அப்படி ஜிம்மின் என்ன நினைக்கிறாருன்னா அவங்க மெக்கிட்ட இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்ல. என்னன்றாங்க நம்ம 2 பேரும் வேறு டேபிள் கேஞ்சி போயிடலாமா, இவங்க 2 பேர் பேசுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல. நம்ம மெக்குக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருது. அச்சோ எவ்வளோ க்யூட்டாக யோசிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு. ஆமாம்மா இதை இங்கே பார்த்து நீங்கள் 2 பேர் பேசுங்க, நாங்கள் அங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்துட்டு இல்லை வேண்டான்றாங்க. நம்ம டேபிள் இல்லை வேண்டான்றாங்க. இல்லை இல்லை நீங்கள் பேசுங்க நாங்கள் அங்கே போகிறோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கே ஏஞ்சி போயிடுறாங்க. இப்போ நம்ம சுகதான் வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு உண்மையாக இந்த டேட்டிங் இந்த இதெல்லாம் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்ல. நம்ம டேவுமா சேம் எனக்கும் அப்படி தான் சொல்ல. அப்போ வந்துட்டு எனக்கு இதோட இந்த இது மீட் பண்ண வேணும்னு நான் நினைக்கிறேன்ட்டு போட்டு சுகா சொல்ல. டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, நீங்கள் ஏன் சடனாக சொல்கிறீங்க, இல்லை எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை இதில், என்னோட அம்மா சொன்னாங்க தான் நான் வந்தேன், எனக்கு ஃபஸ்ட்டில் இப்போ ஓகே அப்படின்னு தோணிச்சு பேசலாம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு மேரேஜ் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லிக்கோங்க நான் தான் ரிஜெக்ட் பண்ண சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் இல்லை ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல. அப்போ டேக்கு வந்துட்டு எதுவுமே பெருசாக ஃபீல் ஆகலை. ஏன்னா டேவோட ஃபோக்கஸ் ஜிம்மின் கிட்ட இருக்குது. சரி ஓகே பிடிக்கிறா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருந்துச்சுற. இப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் மெக்கும் நம்ம ஜிம்மின் தான். பார்த்துட்டு அவங்க 2 பேரும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பேசி ஓகே ஆகிட்டாங்கன்னா மேரேஜ்லாம் பண்ணுவாங்க. என்னோட அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. நம்ம ஜிம்மின் ரொம்ப குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம மெக் தான் ஆமாம் ஆன்ட்டி கூட ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பொண்ணெல்லாம் பார்த்து ரொம்ப டயர்டாகிட்டாங்க. இதுதான் ஃபைனலாக இருக்குன்னு அவங்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பார்க்க இவங்க 2 பேரும் எந்திரிச்சிட்றாங்க. இவங்க திரும்பி பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க பார்த்து இவங்க 2 பேரும் எந்திரிக்க. இவங்க புரியல என்னாச்சு பேசி முடிச்சிட்டாங்களா அதுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு எங்கே தெரியலையே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மெக் தான் வந்துட்டு டேங்க என்னாச்சுன்றாங்க. போகலாண்டா அப்படின்றாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம சுகா வந்துட்டு ஜிம்மிங் போகலாமான்னு சொல்கிறாங்க. இவங்க பில் பே பண்ணிட்டு வந்துன்னு சொல்லிட்டு நம்ம சுகா போயிட்டு பில் பே பண்ண
இவர் பே பண்ண போக அப்புறமேக்கு வந்து இல்லை இருங்க நானே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இவரே பே பண்ணிடுறத பார்த்துட்டு என்னாச்சு சுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினி கேட்க எனக்கு இது வந்து ஓகே செட் ஆகலடா வா போகலாம் சொல்ல ஜிமினுக்கு அப்படியே ஃபேஸ் அப்படி சுருங்கி போயிடுது பார்க்கறதுக்கு அங்கேயே பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்காரு, எப்படி நான் பார்க்க நல்லா தானே இருக்காங்க 2 பேரும், ஏன் வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு அம்மா அப்பாவும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினி விட்டு டேவை பார்த்துட்டே இருக்காரு. ஜிமினி தான் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு சொல்கிறாரு ஏன்டா உங்க 2 பேருக்கு பிடிக்கலையான்றாங்க. இங்கே பாரு அவனே ஃபஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டான். எனக்கு வந்து அவனே சொல்லும்போது எனக்கு அப்படி எனக்கும் அவங்க மேலே ஃபீலிங்ஸாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி பார்த்துட்டே சொன்னார். சரி வா வேறு என்ன பண்ணுறது, ஆண்டி பாவம் ரொம்ப ஃபீல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு காரில் வந்து ஏறிடுறாங்க. ஆனால் ஸ்டில் ஜிம்மின் வந்து வந்து தேவை பார்த்துட்டே போயிட்டு காரில் வந்து ஏறிடுறாரு. அப்போ நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறாரு இவன் இந்த காலேஜில் படிக்கிறான் அது 3rd year படிக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப க்யூட்டாக பேசலாம் தெரியுமா, ஒரு குட்டி ஃப்ரெண்டு மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்கு சொல்ல. அப்போ வந்துட்டு நம்ம தேவை வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஜிம்மினை கார் போய் கரெக்டாக அவங்க 2 பேருமே காரில் ஏறிடுறாங்க. 2 பேர் கார் வேறு டைரக்ஷனுக்கு போயிடுது. அப்போ ஜிம்மின் ரொம்ப சேடாக வராரு. அப்போ வந்துட்டு நம்ம ஷுகா கேட்குறாராம்மா நீ ஏன் இப்போ சேடாக பண்ணுறாங்க, நீ ஏன் ஒரு ஓகே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க. இதில் உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு வந்து விருப்பமே எனக்கு மேரேஜ் பண்ண சரியா, அவனுக்கும் வந்துட்டு அது மாதிரி தான் நினைக்கிறேன். நீங்கள் 2 பேருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னரா, நாங்கள் இருந்தாலும் செட் ஆகுது சரியா, அதனால் இது இப்போவே முடிச்சுக்கிறது நல்லது. அதெல்லாம் அதனால தான் வேணாம் சொல்லிட்டேன், நீ விடு, நீ எதுக்கு விட்டுருக்கேன்றாங்க. இல்லை அம்மா பாவம், அம்மா எவ்வளோ ஆசையாக இருந்தாங்க தெரியுமாண்டா. சரி விடு, அம்மாவுக்கு என்ன புதுசாக அப்படின்னு சொல்ல. இல்லை இந்த டைம் அம்மா ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல. சரி விட்டு நீ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, உன்னோட வயசுக்கு இதெல்லாம் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வீட்டு கூட்டிகிட்டு போயிடா. இங்கே வந்துட்டு சுகாட அம்மா ஆசை வெயிட் இருக்காங்க. இந்த ஜிம்மோட ஃபேஸ் அப்படி ஒரு மாதிரி ஒரு பாவமாக இருக்குது. அப்போ ஜிம்மு வந்து டேரெக்டாக ரூமுக்கே போயிடாது எதுவுமே பேசாமல். இங்கே சுகா அவங்க அம்மா கேட்குறாங்க என்னாச்சுடான்றாங்க. வழக்கம் போல தான் இது ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிறேன்றாங்க. நானும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம்னு தோணுச்சு, மேரேஜில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, எனக்கு அந்த பையன் சொல்லிட்டு அவன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட. இங்கே சுகாட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி சொல்கிறான்றாங்க. வேறு என்ன பண்ணிட்டோம், எனக்கு விருப்பம் இல்லை போங்க, எனக்கு இது மாதிரி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கம்மா, நான் சொல்கிற வரைக்கும் எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போக. இங்கே நம்ம சுகாட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போது ஜிம்மின் ஒரு ரூமில் இருக்கார். சுகாட அம்மா போயிட்டு என்ன தான் நினச்சின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ஜிம்மின்ட்டு போக. ஜிம்மினுக்கு ஃபேஸில் ஒரு மாதிரி ஆடி போயிருக்கு. அப்போ ஜிம்மின் அப்படின்றாங்க அம்மா அப்படின்றாங்க. என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரி இருக்கான்றாங்க. அம்மா அந்த அவர் இருக்கால ரொம்ப அழகாக இருந்தாங்கம்மா அவங்க அப்படின்றாங்க. நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன் என்னடான்றாங்க. ஏம்மா சுகாவுக்கு அவங்களை பிடிக்கவே இல்லை, நான் நினச்சேன் அவங்க நம்மளுக்கு பிரதர் இல்லாமல் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சம்மான்றாங்களா. சரி விட்டுட்டு அவனுக்கு பிடிக்கலையாமல் அவன் சொல்லிட்டு அன்றைக்கி அதுவும் இன்றைக்கி என்ன சொல்கிறான் தெரியுமா, அவனாக சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா, இதுக்கு மேலே வந்துட்டு அவனுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் அவனே சொல்லணும், நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் யாரையும் பார்க்காதீங்கன்னு ஒரு மாதிரி கோல்டாக சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்ல. அப்போ ஜிம்மி கூட அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அவர் வந்து கொஞ்ச நாளில் சேஞ்சஸ் ஆகிடுவார், அதுக்கப்புறம் வேறு பொண்ணு பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிடலான்றாங்க. சரிடா அவன் அப்படி தானே எனக்கு தெரிஞ்சதுதான், வீடு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, சரி நீ ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே தான் ஜிம்மினுக்கு ஸ்டில் அந்த தேங்கோட ஃபேஸ் மட்டும் தான் அப்படி மைண்ட் ஓடிட்டே இருக்குது. எவ்வளோ அழகாக இருந்தார், எவ்வளோ நல்லா இருந்தார் பார்க்க. சுகா தான் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன், அவரும் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிகிட்டே வரேன். இங்கே என்ன வந்துட்டு வேறு சொல்கிறதா கையெழுச்சிட்டேன் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றாங்க. அப்படின்னு பார்க்குற என்ன என்னன்றாங்க. என்னாச்சு உங்களுக்கு, என்னைக்கு எப்படி இருக்கீங்க நீங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கலாமா சொல்ல. அப்போ இங்கே நடந்ததெல்லாம் சொல்ல. இங்கே பாரு அழகாக இருக்கா வேறு விஷயம்டா, ஆனால் பிடிக்கணும்ல ஒருத்தர் அப்படி பிடிச்சா தானே மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்குன்றாங்க. ஏன் பிடிக்கல, அவர் நல்லதாகவே பண்ணுறாங்க. அம்மா நீ இவ்வளோ தூரம் பேசிட்டே உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கா. இல்லை அவர் ரொம்ப நல்லா இருந்தாரா, பார்க்க ஜென்டில்மேன் தான் நல்லா இருந்தார், அதான் அண்ணா மேரேஜ் பண்ணி நினச்சா அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அம்மா ஃபீல் பண்ணாங்களா, நானும் அதை நினச்சேன், அவங்க 2 பேரும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்கன்னு சொல்ல. ஓ அப்படியான்றாங்க. சரி விட்டு அதுக்கெல்லாம் முடியும். அப்படி பார்த்தா சுகாவை எவ்வளோ அழகான பசங்க அழகான பொண்ணுங்கலாம் ஆண்டி அரேஞ்ச் பண்ணி தான் நினச்சாங்க, அதான் எல்லாமே வேணாம்னு சொல்லிட்டாரு, விடு இது என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே இப்போ ஜிமின் தான் கிளாஸ் அவுட்டை முடிச்சு ஈவினிங் வெளில வராங்க. பார்த்தா அங்கே ஒரு கார் வந்து நின்றுட்டுருக்கு. அப்போ இவங்க பாட்டுக்கு பேசிட்டு வர அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் தான் இறங்குறாங்க. பார்த்தா மெக்கு வந்துட்டு ஏய் அப்படின்றாங்க, கூப்பிட்றாங்க. ஜிம்மின் என்ன யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மெக்கு நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் மெக்கிட்ட போக நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல. இல்லை நான் சும்மா தான் வந்து நீ சொல்லலை நீ இந்த காலேஜ் தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதான் வந்தேன்றாங்க. அப்படியான்றாங்க. அப்புறம் பார்க்க என்ன பார்க்குறது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை பார்த்து கேட்க. இது நேற்று நான் மீட் பண்ணேன் என் நியூ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல. அப்போ மீட் பார்க்குறாரு, என் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்கிறானே சொல்லிட்டு ஆமாம் நான் என்னோட நியூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எங்கடா இவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கேட்க. இந்த பாரு அப்படிலாம் சொல்லாத, அவர் ரொம்ப க்யூட்டாக
அப்படி ரொம்ப அழகாக பேசினாரு. நேற்று நானே இவர் தான் பேசணும்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க இன்னும் ஜிமின் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஓகே ஓகே நான் ஜிமினோட நியூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இவன் சொல்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் எங்கே வந்தீங்க மீட்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜிமின் கேட்க, அது ஒன்றும் இல்லை, நானும் டேங் இருக்கான அவனும் ஒரு ஒர்க் விஷயமா வந்தோமா, அப்போ உன்னோட காலேஜ் தரேன் உனக்கு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணான்றாங்க. அப்படியான்றாங்க. டேங் வந்திருக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்றாங்க. அவர் எங்கேன்னு கேட்குறாங்க. காரில் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறியான்றாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லைடா வா பேசுவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஜிம்முக்கு மாதிரி இருக்குது என்ன பார்க்குறது, அம்மா நீ சொன்னி அவரான்றாங்க. ஆமான்றாங்க. அவர்கிட்ட இப்போ என்ன பேச போகிறேன்றாங்க. தெரியலையேன்றாங்க. அட்லீஸ்ட் அவர் எப்படி இருக்கான்னு கேட்கலான்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கூட போகிறாங்க. பக்கத்து அங்கே பார்த்தா டேங்கோட காரில் தான் இருக்காரு. நம்ம போய்ட்டு காரில் ஒரு தட்டு கரண்டி கிளாஸை அவருன்ட்டு டேங்க் ஓப்பன் பண்ணுறாரு. இவ்வளோ நேரம் டேங்க் எல்லாத்தையும் காரில் பார்த்துட்டாரு பாரு. போயிட்டு பேசுறது எல்லாத்தையும் அது பிளாக் காராக அது ஃபுல்லாக யாருன்னு தெரியாதனால இருந்துட்டு இறங்க போங்க போய் கீழே இறங்கடா டேங்குன்னு சொல்ல டேங்க் இறங்குறாரு. இறங்கி பார்த்தா ஜிமினிக்காரே கூப்பிட்டா அப்படியே ஜிம்மி பார்த்துட்டு அங்கே பாரு உங்கள்கிட்ட பேசணுமா நம்ம ஜிமின் அப்படின்னு சொல்ல என்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி டேங்க் கேட்க, அப்போ ஜிம்மிங்க வந்துட்டு என்ன சொல்கிறது தெரியல. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரிப்பா என்ன பேசணும் அப்படின்னு சொல்ல, இப்போது நம்மகிட்ட இவங்க நாள் பண்ணிக்கிறாங்க. நம்ம கிட்ட வச்சு தனியாக பேசவான்னு சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு நம்ம டைம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாரி அப்படின்றாங்க. ஏன்றாங்க. இல்லை என்னோட அண்ணா உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கட்டு. சாரி அவங்க தான் சொல்லியிருப்பாங்கல்லன்றாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் தான் வந்துட்டு பேசுறதுக்குலாம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தீங்க, ஆனால் அண்ணா தான் உங்களை வேணான்னு சொல்லிட்டாருல்ல. சாரி அவர் நிறைய பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நான் நினச்சேன் நான் உங்களை ஓகே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களா அப்படின்றாங்க. நான் ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களா, பார்க்க நீங்களுமே வந்துட்டு நிறைய படிச்சிருக்கீங்க, நீங்களும் சிஇஓவாக இருக்கீங்க, கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும்னு நான் நினச்சேன், ஆனால் அவருக்கு பிடிக்கிறவங்கள சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தெரியல நம்ம எனக்கு ஜிம் அவ்வளோ பிடிச்சிருக்கு, எவ்வளோ அழகாக பேசுகிறான் பாருன்னு சொல்லிட்டு. இல்லை ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட அண்ணாவுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேமிலிஸ் பார்த்துருக்கீங்களான்றாங்க. நிறைய பார்த்துருக்கோம். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ பேர் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ ஒருத்தர் கூட வேணாம்னு சொல்லிட்டு வரா. அப்போ வந்துட்டு சரி ஓகே இந்த டைமாவது உங்கள் ஃபோட்டோ பார்த்த கூட அம்மா சொன்னாங்க கன்ஃபார்மாக ஓகே பண்ணிவிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அதை கூட வேணாம்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு பக்கம் என்னோட அண்ணாவை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது, இன்னொரு பக்கம் உங்களை கூட நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது. என்ன நினச்சி உனக்கு கவலையாக இருக்கான்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு வந்திருப்பீங்களா, நீங்களும் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலான்றாங்க. இல்லை அப்படி பார்த்தா நான் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்திருக்குங்களான்றாங்க. ஓ அப்படியான்ருக்கும். ஆமாம் சரி ஓகே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு பெட்டராக ஒரு பர்சன் கிடைப்பாங்க அப்படி சொல்லிட்டு சிம்பிள் ரொம்ப க்யூட்டாக பேச. அப்புறம் டைம் வந்துட்டு அவரோட நம்பர் தெரியா அப்படின்றாங்க. என்னோட நம்பர் ஏன் அப்படின்றாங்க. ஜஸ்ட் பேசலாம் அப்படின்றாங்க. பேசுறதுக்கா சரி என்ன பேசணுன்றாங்க. ஏன் என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்றாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் ஜிம்முக்கு டைம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கப்பவே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஆனால் ஒரு பிரதர் இல்லாமல் வருவார் தான் நினச்சிருப்பாரு, ஆனால் இப்போ இப்படி கேட்போம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. உங்களோட இப்போ வந்துட்டு என்னோட அண்ணாக்கிட்ட சொல்ல வேண்டாங்க என்னென்னு உங்களை மீட் பண்ணுது அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் சரியா, அது செக் பண்ணது அப்படியே இருக்கட்டும், நீ என்னை பற்றி உங்கள் வீட்டில் எதுவும் பேசாத அப்படின்றாங்க. சரி ஓகே நான் பேசல அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணேன். வந்துட்டு கை நிட்டுறாரு. அப்போது இங்கேருந்து வெகு தூரத்துலேருந்து இதெல்லாம் பார்க்குறாரு. ஏங்க இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படிலாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியுமே ஹேண்ட் ஷேக் பண்ணேன். இப்போது இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நைட் தான் இருக்கும், நம்ம டைம் தான் டெக்ஸ்ட் பண்ணலாமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம், அவன் என்ன நினச்சிப்பானோ சின்ன பையன் வரேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம்மின் தான் வந்து பார்க்குறாரு, நம்பரும் சேவ் பண்ணி வச்சுருக்காரா. அப்போ டேங்கோட இன்ஸ்டாகிராம் அதில் பார்க்குறாரு. நிறைய ஃபோட்டோ அழகாக இருக்குது, நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணிவிட்டு அழகாக இப்படி அப்படி சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க பசங்கன்ட்டு இருக்காங்க. எவ்வளோ பேருக்கு ஒரு பிடிச்சிருக்குல்ல அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது தான் டேங் வந்துட்டு சரி நம்ம இதுக்கு ஒரு ஹாய் சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஹாய் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவருமே வந்துட்டு ஹாய் அப்படின்னு அகைன் இவரை பர்சன் பண்ணேன். என்ன பண்ணுறேன்றாங்க. நான் சும்மா தான் இருக்கேன்றாங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் டெக்ஸ்ட் பண்ணேன். ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. அப்போ நாளைக்கு எதுனா ஒர்க் இருக்கா அப்படின்றாங்க.
இல்லை நினைக்கிறது காலேஜ் தான்றாங்க. ஓ சரி காலேஜ் இருக்கா, சரி ஓகே அப்படின்றாங்க. ஃப்ரீயாக இருப்பேன் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம்ன்றாங்க. ஃப்ரீயாக இருப்பேனேன்றாங்க. ஏன் கேட்குறீங்கன்றாங்க. உன்னை பார்க்க வரவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முனுக்கு தெரியல, அவருக்கு வந்துட்டு அவருக்கு ஆசையாக இருக்கும் அப்படி கேட்கும்போது. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரீ தான் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபோனை வந்து குட் நைட் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ஏன் இப்படி கேட்குறாரு என்கிட்ட, ஆனால் பரவாயில்ல நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட சொல்லலாமா, இல்லை வேண்டாம் வேண்டாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போது இந்த பக்கம் நம்ம அப்படியே ஜிம்மில் தான் பார்க்குறாங்க. இந்த பக்கம் டேங் தான். எனக்கு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப இன்னசென்ட்டாக அப்படியே அழகாக வந்து நின்றுட்டு இருந்தியா, நான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு, உன்னோட அண்ணாவை நான் பார்க்கவே இல்லை, உன்னை தான் பார்த்தேன், அவனே வந்துட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான், எனக்கு அதுவே ஒரு ஹாப்பி தான். இப்போது எனக்கு இதுக்கு முன்னாடி யாராவது என்ன ரிஜெக்ட் பண்ணது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் உன்னுடைய அண்ணா ரிஜெக்ட் பண்ணியிருக்கான், ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு, ஏன்னா நீ தான் கண்டிப்பாக எனக்கு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்ல. அப்போ டைம் வந்துட்டு ஒரு மாதிரி இதை ஸ்மைல் பண்ணிவிட்டு இது ஃபோனை பார்த்துட்டு சரி நாளைக்கு ஒன்று மீட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வச்சிடுறாரு. நெக்ஸ்ட் டே தான் இவர் ஆஃபீஸ்க்கு போகிற ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறாரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா ஆஃபீஸ் போகிற அன்றைக்கி வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. இல்லை இது எனக்கு எப்படி இருக்குன்றாங்க. நல்லாயிருக்கு, ஏன் வெளில எங்கன்னா போறியா அன்றைக்கின்றாங்க. ஆமான்றாங்க. எங்கேன்றாங்க. ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ண போகிறேன் அதனான்றாங்க. ஓ சரி சரி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா ஓகே சொல்லிடுறாங்க. ஒரு பையன் கூட இவன் செட் ஆக மாட்டானே அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா போவேன். இந்த பக்கம் ஈவினிங் நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் நம்ம என்ன நின்றுட்டுருக்காரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க, என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கணுன்றாங்க. அது வந்துன்றாங்க என்னன்றாங்க, டேங்க இருக்கார்ல, ஆமாம் அவர் இன்னைக்கு எனக்கு மீட் பண்ண வராறான்றாங்களா, உண்மையா எதுக்குதான்றாங்க. தெரியல, அவர் மீட் பண்ண வரேன்னு சொன்னார், எப்போ சொன்னார், நைட்டுன்றாங்க. நைட்டா, நான் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து அவரும் என்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டாரா, நேற்று டெக்ஸ்ட் பண்ணோன்றாங்க. அப்புறம்ன்றாங்க, அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்றாங்க, அவர்கிட்ட பேச எனக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. நீ என்னடா சொல்கிறாங்க பாரு, அவன் அண்ணா ரிஜெக்ட் பண்ண பையன் அவன்றாங்க, அதனால் என்ன அப்படின்றாங்க. ஐயோ உங்கள் பாருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுடான்றாங்க. எனக்கு தெரியல, எனக்கு அவர் பேசும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்க, ஐயோ இது எங்கே போகுது முடிய போகுது எனக்கு தெரியல, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ என்ன நான் அவனுக்கு வெயிட் பண்ணிட்டான்றாங்க. இல்லை நீ போ, நான் வேணா இருந்து அவர் வந்து மீட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்துட்டியா நீ போன்றாங்க. பஸ்ஸில் தனியாக போயிடுவேன்றாங்க. நான் போயிடுவேன்னு சொல்கிறாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்களுமே வந்துட்டு போயிடுறாரு. இப்போது நம்ம இந்த பக்கம் டேங் தான் மேக்கப்ன்றாங்க. என்னன்றாங்க, இன்றைக்கி நான் நேரமாக கிளம்புறேன்றாங்க. இல்லைடா என்னை கூட்டிகிட்டு போயிட்டேன்றாங்க. இல்லை நீ போயிடுறா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்றாங்க. எனக்கு தெரியாமல் என்ன ஒர்க் உனக்கு அப்படின்றாங்க. நீ பாரு நீ போ வீட்டுக்கு, நான் அப்புறமா சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மேக்கும் சொல்லிடுறாங்க. இங்கே டேங் தான் அவர் ஒரு மாதிரி மிரர்லாம் பார்க்குறாரு. ஓகே தானே லுக் ஓகே தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் வராரு. வந்து பார்த்தா ஜிம்மின் மட்டும் காலேஜுக்கு வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவன் ஃப்ரெண்டு இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட டேங்கு காரை வந்து எடுத்துகிட்டு கீழே இறங்கி வர்றாரு. டேங்கை பார்த்தா ஜிம்முக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி அவர் பார்த்தும் தெரியல, அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ ஜிம்மின் இப்படி இந்த மாதிரி ஷையாகி ஒரு ப்ளஷ் ஆகி நிற்கிறத டேங்க் பார்க்குறாரு. என்ன போகலாமான்றாங்க. எங்கேன்றாங்க. வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பாரு உனக்கு ஓகே தானே என் கூட வரேன்றாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம்ன்றாங்க. சொல்லுன்றாங்க. இல்லை நீங்களோட வீட்டில் உங்களை பற்றின்றாங்க. இந்த மாதிரி இப்போதைக்கு சொல்லாத, நான் சொல்கிறேன்ல நம்ம சொல்லிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. சாப்பிட அப்படின்றாங்க. நிறைய ஃபுட்டை ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு. இதை எல்லாமே வந்துட்டு இவங்களுக்குன்றாங்க. எனக்கு வேணா நீ சாப்பிடுன்றாங்க. இல்லை நீங்களும் சாப்பிடுங்கன்றாங்க. சரி ஓகேன்ட்டு இவருமே ஆர்டர் பண்ணுறாரு. எதுவும் ஸ்பைஸி இல்லாத ஃபுட் ஆர்டர் பண்ணுறாரு. ஏன் நீங்கள் ஸ்பைஸே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இல்லை எனக்கு அது பிடிக்காது ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சாப்பிட்றாரு, அவரும் சாப்பிட்றாரு. இப்போ சின்னதாக கால் வருது பார்த்தா அவங்க அம்மா தான். அவங்க ஐயோ அம்மா அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சுன்றாங்க. என்னோட அம்மா அப்படின்றாங்க. சரி அட்டன் பண்ணி பேசுன்றாங்க. சரி ஓகேன்றாங்க. அம்மா அப்படின்றாங்க. ஏன் ஜிம்மின் எங்கடா இருக்க அப்படின்றாங்க. அம்மா அது வந்துட்டாங்க. எங்கே என்னாச்சு, ஏன் இவ்வளோ டைம் வந்து வரலன்றாங்க. இல்லை நான் வெளில வந்திருக்கம்மான்றாங்க. வெளிலையா யார் கூடன்றாங்க. அது வந்து என்ன கூடன்றாங்க. என்ன கூட யார்கிட்ட ஏன்கிட்ட சொல்லவே இல்லைன்றாங்க. இல்லைம்மா நாங்கள் சடனாக வந்தோம்மா அதான்றாங்க. பசிச்சிச்சா சரி சாப்பிட்றது போகலாம் அப்படின்ட்டு இன்னும் சொன்னான், அதான் அவங்க கூட வந்தேன்றாங்க. ஓ இதுதானா, சரி பரவாயில்ல, சரி பத்திரம் வீட்டுக்கு வந்துட்டேன்றாங்க. நான் வந்துடுறேம்மான்றாங்க. சரி ஓகேன்றது ஒரு மாதிரி இருக்கா ஜிம்மின், என்னாச்சுன்றாங்க. நான் என்னோடய அம்மா கிட்ட போய் சொன்னதே இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்கிறேன்றாங்க. இதே ஒரு மாதிரி இருக்குது, ஏன் உனக்கு என் கூட வர பிடிக்கலன்றாங்க. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்புறம்ன்றாங்க. இல்லை அம்மா கூட ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்கிறேன்னா அதான் கஷ்டமாக இருக்குன்றாங்க. சரி ஒன்றும் இல்லை
போகும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு என்ன எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்றும் இல்லைன்றாங்க. ஆனால் ஜிம்முக்கு வந்துட்டு என் கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு. சரி அதனால் அவர் ஓகேன்னு சொல்கிறாரு. சரி ஓகே சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு என்னை வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாப்பில் கூட்டிகிட்டு போய் விட்டுறீங்களான்றாங்க. ஏன் நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. நீங்களும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் காரில் வான்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் பார்த்துட்டாங்கன்னா இல்லை நான் உங்களோட ஸ்ட்ரீட்டில் விட்டுறேன்னு இறங்கி அப்படி நடந்து போயிடுறியான்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிம்முமே போயிடுறாரு. இப்படி தாண்டா டெய்லியுமே டேங் வந்து ஜிம்மில் ஈவினிங் மீட் பண்ணுறதும் அவனை கரெக்டாக வந்து ட்ராப் பண்ணுறதும் இதே மாதிரி ஒரு கொஞ்சம் டேஸ் போயிட்டே இருக்குது. டேஸ் பாஸ் ஆக ஜிம்மில் டேங்க்கு ரொம்பவே வந்து ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருது. இப்போ நம்ம டேங்க் தான் நம்ம 1 வீக் ஆகுது. அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரால் வரவே முடியல. ரொம்ப ஒர்க் பிஸியாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜிமின் தான் டேங் ஏன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன கேட்குறாரு ஏன்டான்ட்டு. அவர் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கன்னா அவர் லவ் பண்ணுறியான்றாங்க. எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்ல. அட பாவி உன்னுடைய அண்ணா ரிஜெக்ட் பண்ண பையன்டா அவனை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியான்னு சொல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியல, எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. சுகாவுக்கு தானே பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கு போ அப்படின்னு சொல்ல. ஐயோ உன்னால் நம்பவே கூடாதுல, இன்னும் டேஞ்சர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்ல. சரி ஃபோன் பண்ணி பாருன்றாங்க. இல்லை அவர் ஏதோ ஒர்க்காக இருக்கார் போல், அதான் வந்து எடுக்க மாட்டேன்றாரு. நான் ஃபோன்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணல, அவர் ஃப்ரீயான வருவார் அப்படின்னு சொல்ல. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து கார் வந்து நிற்குது. பார்த்தா டேங் தான். அவர் வேகமாக இறங்கி வந்துட்டு ஜிமின் சாரி அப்படின்றாரு. அப்போ ஜிமினுக்கு டேங் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேங் அப்படின்றாங்க. சாரி ஜிமின், எனக்கு டைம் கிடைக்கலடா, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேச ரொம்ப ஒர்க் இருந்துச்சா, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக மாட்டிக்கிட்டேன்டா சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. என்ன பார்க்குறாரு. நீங்கள் பேசிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஜிமின் பாய் நாளைக்கு மட்டும் பேசுகிறேன்ட்டு அவரு எஸ்கேப் போயிடுறாரு. இப்போது என்ன வந்து பக்கம் போடுறது ஜிம்மின் போய்ட்டு டேங்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டேங்க்கு ஜிம்மின் ஹக் பண்ணுறது அப்படி இருக்குது. இவருமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சாரி என்னன்றாங்க. என்னால் வர முடியலடா, 1 வீக் ஒர்க் இருந்துச்சு அதனால தான்டா சாரின்றாங்க. பரவாயில்ல டேயாங், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் டேயாங்ன்றாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜிம்மின்னா இப்போ சொல்லுவேன் நீ கோச்சிக்கூடாது என்னன்றாங்க. என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் ஒன்றும் சொல்ல போகிறேன், பயப்படாத சரியா. இங்கே பாரு ஜிமின், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சரியான்றாங்க. பிடிச்சிருக்கான்றாங்க. ஆமாம் எனக்கு ஒரு பர்சன்கிட்ட ஒன்று இன்ட்ரோ பண்ணுறேன் சரியான்றாங்க. யாருக்கிட்டன்றாங்க. வா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேங் வந்து ஜிமினை கூட்டிகிட்டு ஒரு வீட்டுக்கு தான் போகிறாரு. ரொம்ப பெரிய வீடு. இவங்க வீடு எப்படி அதே மாதிரி அவங்க வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. இது யார் உங்கள் வீடான்றாங்க. என் வீடு தான்றாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் என்னை உங்கள் வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன்றாங்க. இங்கே பாரு இதுக்கு மேலே என்னால் உங்களால் வெயிட் பண்ண முடியாது. நான் உங்கள்கிட்ட மற்றதுனா சொல்லி புரிய வைக்க முடியாது சரியா. நீ வேறு குழந்த மாதிரி இருக்க, இங்கே வா சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு. டேங்க எனக்கு பயமாக இருக்குது, நீ விட்டுருங்கன்றாங்க. என்ன பயமாக இருக்குது, இங்கே பாரு வீட்டில் எல்லோரும் இருக்காங்க வா அப்படி சொல்லிட்டு நம்ம டேங் கூட்டிகிட்டு போக அவங்க அம்மா தான் ஹாலில் உட்காந்துருக்காங்க. டேங்கோட அப்பா உட்காந்துருக்காங்க. மா அப்படின்றாங்க. நம்ம ஜிம்மின் போய்ட்டு டேங் போய்ட்டு ஒழிஞ்சிக்க வந்துட்டு என்னடான்றாங்க. இங்கே பாருங்கள் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கோவப்படக்கூடாது சொல்கிறாங்க. என்னடா கோவப்படக்கூடாது சொல்லுன்றாங்க. இங்கே பாருங்கம்மா எனக்கு ஒரு பர்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்களான்றாங்க. என்ன உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கா சொல்கிறா யாராதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே வேகமாக எந்திரிக்க. இப்போ பார்க்குறாங்க நம்ம டேங்க் பண்ணி பார்த்தா ஜிம்மினை காணோன்ட்டு. எங்கடான்னு பார்த்தா ஜிம்மின் டேங்க் பண்ணி ஒழிஞ்சிட்ருக்காரு. இங்கே பாரு வெளில வான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சி நம்ம டேங்க் இருக்க அப்படியே வந்துட்டு ஜிம்மினோட அம்மா டேங்கோட அம்மா பார்க்குறாங்க. யாரோட இது பையன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. டேங்க் அப்பாவும் இருந்துச்சுறாரு. யார் இது அப்படி சொல்லிட்டு கேட்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு அழகாக அவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஹலோ ஆண்டி அங்கிள்னு சொல்லிட்டு ஹாய் பாங்க வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மினோட அம்மா டேங்கோட அம்மாவும் ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க வந்துட்டு. அப்போ டேங் போ அவங்ககிட்டன்னு சொல்லுவேன். அப்போ ஜிம்மில் போய்ட்டு அவங்க பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்காமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்கான்டா, ரொம்ப அழகாக இருக்கான், யாருன்னு சொல்ல இங்கே பாருங்கம்மா இந்த பையன் யாருன்னு ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். எனக்கு பாருங்கள் நான் எனக்கு மேரேஜ்னு பட்ட இந்த பையனை தான் பண்ணிப்பான்னு சொல்லுவேன். ஜிம்மினுக்கும் ஷாக்காக டேங்க பார்க்க. அவர் தேங்கெல்லாம் ஸ்மைல் பண்ணிட்டு உனக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் கேட்குறாங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. இவங்க அம்மாவுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என்னன்னே புரியல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் மேலே தான் சொல்கிறாங்கன்ட்டு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் உங்கள் பாருப்பா உனக்கு என்னோடய பையனை பிடிக்குமான்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த அவன் அழகாக சொல்கிறார். நம்ம அஜ்மீர் ரொம்ப க்யூட்டாக சொல்ல. அவங்க அப்பா கேட்குறாரு ஆமாம் நீ என்னப்பா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குங்க. நான் படிச்சிட்ருக்கேன்றாங்க. படிச்சிட்ருக்கேன்றாங்க. ஆமாம் 3rd year பண்ணிகிட்ருக்கான்றாங்க. ஓ அப்படியா சரின்ட்டு உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்ல. ஐயோ க்யூட்டாக இருக்குது, பேர் அழகாக இருக்குது, பையனும் அழகாக இருக்கான், நீங்கள் வா உட்காருன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இங்கே நான் ஃபஸ்ட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு ஜிம்மோட அம்மா டேங்கோட அம்மா போயிட்டு ஒரு ஸ்வீட் எடுத்து வச்சு ஜிம்மினுக்கு
வந்து ஊட்டி விட்டாங்க. அங்கே பாரு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. டேங் இப்போ சொல்லு இந்த பையன் யார், உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. லவ் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எப்போ தெரிஞ்சான்றாங்க. இப்போ கொஞ்ச நாளாக தான்ன்றாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்படி வந்து இந்த பையனை லவ் பண்ண தெரிஞ்சா நான் ஏன்னா உனக்கு வந்து தேடி தேடி பொண்ணு பார்த்துட்டு அழைச்சிட்டு கஷ்டப்படணும் அப்படி சொல்ல. இங்கே பாருங்கம்மா அப்படி வந்து பையனா இந்த பையன்றாங்க. அப்படி வந்து பையனா நான் இப்படி ஒரு பையனை உங்களுக்கு பார்க்கவே இல்லைன்றாங்க. ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. டேங் தாங்க பாருங்கம்மா என்னை ஒரு பையன் ரிஜெக்ட் பண்ணாங்களாம்மா லாஸ்ட்டாக இவங்கன்னு சொல்லிட்டு. ஆமான்றாங்க. அவங்களோட பிரதர் தான் சொல்ல. அவங்க அப்பா அம்மாவுக்கு வாழ்றதுக்கு என்னடா சொல்கிறான்றாங்க. ஆமாம் எனக்கு புரியுது நீங்கள் ஆக்குவராக ஃபீல் பண்ணுவீங்க எப்படின்ட்டு எனக்கு. ஆனால் இவனும் அவங்க கூட வந்துருந்தாம்மா எனக்கு தெரிய இவனுக்கு பிடிச்சிருந்துச்சி. இவன் வந்துட்டு ரொம்ப அவ்வளோ இன்னசென்ட்டாக ஒரு குழந்தை மாதிரி என்னை அவங்க அண்ணா ரிஜெக்ட் பண்ணுறான்ட்டு அவ்வளோ வருத்தப்பட்டாம்மா இவன். தெரியுமா எனக்கு அவனை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு வேறு யாருக்கும் இப்படி ஒரு ஃபீல் வந்ததே இல்லை. எங்களோட பேரண்ட்ஸ் தான் அவங்ககிட்ட இப்படி சொல்லாமல் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இவனை தவிர வேறு யாரையுமே இந்த மாதிரி எனக்கு பிடிச்சதே இல்லைம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டேங் சொல்ல அங்கே பாரு டேங் நாங்கள் வந்துட்டு உனக்கு எப்படியா ஒரு பொண்ணு கிடைச்சோம்ட்டு அவ்வளோ வந்து வெயிட் பண்ணி பொண்ணோ பையனோ கிடைச்சிட்டான்ட்டு அவ்வளோ அந்த ரிஸ்க் எடுத்து தேடிட்டு இருந்தோம். நீ வந்துட்டு இப்படி ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது இந்த பையன் யாராக இருந்தால் என்னடா இவன் வந்துட்டு இந்த பையன் யார்கிட்ட பையன் அப்படியே பிரச்சனையே இல்லை. இவங்க அப்பா அம்மா யாராக இருந்தாலும் சொல்லு நான் பேசி வந்துட்டு அந்த பையனை அவன் மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா சொல்லிட்டு. இப்போ எங்களோட அப்பா சொல்கிறாங்க. நான் கூட நினச்சேன் என்னடா ஒரு பையன் வந்துட்டு சிஓவா ஒரு சிஓக்கு இன்னொரு சிஓவான்னு நினச்சேன். வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி ஒரு படிக்கிற பையன் ஒரு சிஓ மேரேஜ் பண்ணால் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பையனை. எனக்கு இங்கே வச்சுக்கலாம் போல கூட தோணுது இந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எங்களோட அப்பா சொல்ல எங்களோட அம்மா அங்கே தள்ளி போங்க. நானும் தான் நினச்சேன் ஒரு சிஓ பார்க்குறோம் சரி பிஸ்னஸில் வந்துட்டு ஒன்றா இருப்பாங்க அப்படியே டைமுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். இது மற்றபடி எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி பையனை மேரேஜ் பண்ணி வைக்கணும்லாம் தோணல. சரி நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு ஐயோ தங்கம் நீ இங்கே இருந்துட்டு அந்த வீட்டிலே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஜிம்மிக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு ஆண்டி ஆனால் அப்பா அம்மா கிட்ட பேசணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் செல்வம் நான் பேசணும். இங்கே பாரு நான் உன் அப்பா அம்மாட்ட பேசிடுறேன் அப்படின்றாங்க. ஆனால் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் எனக்கு ஸ்டடீஸ்லாம் முடியலன்றாங்க. அதனால் என்ன இங்கே பாரு நீ இங்கேருந்தே காலேஜில் போகலாம் சரியா நாங்கள் வந்துட்டு உனக்கு பேரண்ட்ஸ்கிட்ட பேசிடுவோம். இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ணவே முடியாது. நீ எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும் சரியா. இவன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை பிடிச்சிருக்க சொல்லியிருக்கான். இதுக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணி வச்சுக்கேன். ஒன்றை வேறு யாராவது பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள நாங்கள் எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குல்ல அவனுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா எங்களுக்கு நல்ல ஒரு சன்னிலாவா இந்த வீட்டுக்கு ஒரு செல்லமாக நீ எங்கள் வீட்டுக்கு வரணும் சரியா. நான் அப்பா அம்மா கிட்ட நான் பேசுகிறேன்றாங்க. ஆனால் ஆண்டி எங்கள் பிரதருக்கு தான் மேரேஜ் ஆகிறேன்றாங்க. இங்கே பாருப்பா அவங்களுக்கு வந்து எப்போ பிடிக்குதோ அப்பா அவருக்கு பேசிவா உங்கள் இப்போ டேங்க் எப்படி பிடிச்சிருக்கு உன்னை அந்த மாதிரி ஒரு பர்சனும் உன்னோட அண்ணாவுக்கு பிடிக்கும் சரியா. அப்போ அவருமே உன்னை அம்மா கிட்ட வந்து சொல்லுவார். அந்த டைமில் அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகும் ஓகேவா. இப்போது எனக்கு உண்மையாக வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேங் நீ இப்போ என்ன ரீசனுக்காக கூட்டிகிட்டு வந்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரோ பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கியா இல்லை நாங்கள் அவங்க வீட்டில் போய் பேசணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கியா. அவங்க அம்மா கேட்க அம்மா பரவாயில்ல நீங்கள் என்னுடைய அம்மான்றதை கரெக்டாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்கம்மா. இங்கே பாருங்கள் எனக்கு வந்துட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதும்மா. அவனை இப்படி போய்ட்டு டெய்லி தெரியாமல் பார்த்துட்டு அவனை போய்ட்டு அவனோட ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு வர என்ன சொல்கிற நீன்றாங்க. ஆமாம்மா நான் அப்படி தான் விட்டு வரேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா. நான் அவனை ஏன் கூட இங்கே வீட்டிலே இருக்குன்னு நினைக்கிறேம்மா. ப்ளீஸ் நீ போய் பேசுங்கன்னு சொல்ல. இதில் போய் என்னடா நான் பேசுகிறேன் அவங்க யாராக தானே சொல்லுது எங்களோட அப்பா எப்போ பேசலாமான்றாங்க. இல்லை நாளைக்கு போகலாம் இன்றைக்கி வீட்டுக்கு அனுப்பி இங்கே பாரு நீ பத்திரமா கூட்டி போய் விட்டுருவான். நாளைக்கு போய்ட்டு உங்கள் அம்மாட்ட பேசிட்டு இந்த வீக்குள்ளே நான் மேரேஜ் பண்ணி இங்கே குடிக்க வந்துடலாம் என்னன்றாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக இருக்குது. அவர் ஃபேஸ் தான் அப்படி ரொம்ப பிங்கிஷ் ஆகிடுது. பார்க்குறாங்க இவங்க அச்சோ எவ்வளோ க்யூட்டாக இருக்க நீ உனக்கு தேங்க அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் அப்படின்னு சொல்லுவேன். அச்சோ அப்புறம் என்ன எங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. அவனை படிக்க வைக்கிறது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம் சரியா எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் நீ தேங்க மேரேஜ் பண்ணிக்குவோம் அது போதும் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஏன் கூட்டிகிட்டு போய் விட்டுறியான்றாங்க. நான் விட்டுறேம்மா ஜிம்மின் போகலாமான்றாங்க. அப்போ டேங்கோட அம்மா இரு எதெல்லாம் சாப்பிட்டு போகலான்றாங்க. அம்மா ஆல்ரெடி நான் வந்துட்டு டெய்லியுமே அவனுக்கு சாப்பாடெல்லாம் நானே தான் வந்து வாங்கி கொடுப்பேன்றாங்க. ஆமாம் அது வந்துட்டு கடமைடான்றாங்க. ஆமாம்மா டெய்லியுமே நான் ஈவினிங் வந்துட்டு நான் சாப்பிட வச்சு தான் வந்துட்டு வீட்டுக்கு அனுப்புவேன்றாங்க. ஐயோ டேங் நீயா இது அப்படின்றாங்க. உன்னை இந்த அளவுக்கு மாற்றிட்டானே என்ன இவன் சொல்கிறாங்க. ஆமாம் நீ மாறலாம் தப்பு இல்லை அவன் அவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லைம்மா அவன் அழகாக மட்டும் இல்லைம்மா ரொம்ப கேரிங் லவ்விங் தெரியுமாம்மா அப்படி உங்களை மாதிரி சொல்ல. அப்படியான்னு சொல்லி கேட்க பார்த்தாலே தெரியுது. சரி போடா நான் நாளைக்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் எங்களுக்கும் ஒரு அழகாக ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பையன் கிடச்சிட்டான் எங்கள் வீட்டில் மேரேஜ் எப்படி சொல்லிட்டு பெருசாக பண்ணின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா இங்கே ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக குஷியாக குதிச்சிட்ருக்க. அவங்க அப்பா அங்கே பாருங்க இந்த பிஸ்னஸ்லாம் வந்து 1 வீக்குக்கு எல்லாத்துக்கும் லீவ் விட்டுலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல.
இங்கே பாருங்கள் நீங்கள் ஒன் வீக் என்ன 1 மந்த்துக்குள்ளேயே விடுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை, ரொம்ப கிராண்டாக பண்ணிடலாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், ஒரே பையன் அவ்வளோக்கு கிராண்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கா. இங்கே டேங் தான் ஜிமின் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வெளில வராரு, வந்துட்டு கார் கிட்ட கூட்டிகிட்டு வராரு. ஜிமின் டேங்க பார்க்குறாரு, டேங்ன்றாங்க. என்னடா சொல்லுன்றாங்க. நீங்கள் ஏன் சடனாக இப்படி பண்ணீங்கன்றாங்க. இங்கே பாரு ஜிமின், என்னை வந்துட்டு உன்னால் இந்த 1 வீக் உன்னை விட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, என்னால் ஒர்க்கே பண்ண முடியல, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ எப்படா உன்னை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதனால தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்றாங்க. எங்கள் பார்வை ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன்னா அப்போயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உன்னுடைய அண்ணா என்ன ரிஜெக்ட் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் கூட ஃபீல்லாம் இல்லை. ஏன்னா நீ எனக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போவேன்றாங்க. நான் ஒரு வேளை ஒத்துக்கிறேன்றாங்க. அதே இப்போ ஒத்துக்காமல் போவா, நீ தான் வச்சுக்கணுவாங்க, பார்த்துட்டு தானே இருந்தேன், நான் உன்னை பார்க்குறப்போ நீ தானே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அப்போ அப்படி பார்க்கல, எனக்கு தெரியும் உன்னோட அண்ணாவை மேரேஜ் பண்ணிட்டா நல்லா இருக்கணும் அப்படி தானே நீ பார்த்தேன், எனக்கு தெரியும் நீ வந்து ஃபீல் பண்ணது உனக்கு எனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிம் போயிட்டு ஆகிட்டா டேங் ஹக் பண்ணிக்க. அப்போ டேங் பார்க்குறாரு. இங்கே பாரு நான் வந்துட்டு மேரேஜ் வரைக்கும் எங்கள் வீட்டில் பேசிட்டேன், இப்போ ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டு அப்படி போய்ட்டு ஜிம்மில் ரொம்ப அழகாக அந்த கார் பக்கத்துலேயே வச்சுட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இதை டேங்குடைய அம்மா சரி வெளில போயிருப்பாங்கன்னு நினச்சி வந்து பார்த்துருப்பாங்க டோர்கிட்ட, வந்துட்டு பார்த்தா டேங்கு ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டு பார்க்குறாரு. அவங்களுக்கு ஒரு ஷை ஆகிடுது, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டன் போயிடுறாங்க வீட்டுக்குள்ள. வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் டேங் வந்துட்டு ஜிம்மினை இங்கே பாரு இந்த மாதிரி எதுவும் சொல்லாத, நம்ம பசங்க ஓகேவா, அது மாதிரி சொல்லக்கூடாதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் டேங் தான் ஜிம்மில் டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு என்னால் உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியல சரியா, நாளைக்கு தான் இந்த வீக்குள்ளே எல்லாம் மேரேஜ் ஆகிடணும், நான் நெக்ஸ்ட் வீக்கில் என்னோடய ஹஸ்பண்டை நம்ம கூட்டிகிட்டு போய்ட்டு காலேஜ் விடணும், அதான் என்னோட ஆசை அப்படி சொல்ல. நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஆனால் டேங்ன்றாங்க என்னாச்சு அப்படின்றாங்க. ஏன் உங்கள் ஃபேஸ் இப்படி சேட் ஆகுதுன்றாங்க. ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் ஏங்க என்ன நினைப்பாங்கன்றாங்க. என்ன நினைப்பாங்கன்றாங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னை எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களான்றாங்க. இங்கே பாரு தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, அந்த எனக்கு இங்கே பாரு அந்த மாதிரி தப்பாக நினைக்காத மாதிரி நம்ம பேசிக்கலாம் சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னால் வெயிட் பண்ண முடியாது, அதனால தான் ஓகேவா நீ தப்பாக நினச்சிக்காத, எனக்கு வந்துட்டு நீ என் கூட வேணும்னு நான் நினைக்கிறேன், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்ல. எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மில் ஒரு மாதிரி சொல்ல. சரி அவ்வளோதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கொஞ்சம் சரி வீட்டுக்கு போகலாமா, டைம் அது உங்கள் வீட்டில் போயிட்டுறேன், ஆண்டி தேடுவாங்க அவ்வளோன்னு சொல்லிட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்துட்டு டேங் வீட்டுக்கு போக. இங்கே நம்ம ஜிம்முக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ள அவ்வளோ ப்ளஷர்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக வராது. இப்போ ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க ஜிம்மின்றாங்க. இங்கே பாரு கொஞ்ச நாளாவே லேட்டாக தான் வரேன், வெளில தான் சாப்பிட்றவங்களுக்கு என்னாச்சுன்றாங்க. இல்லைம்மா அது வந்துட்டுன்றாங்க. சரி இங்கே அப்புறம் இனிமேல் லேட்டாக வரப்பா சரியா போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மி மேலே போயிடுறாரு. அச்சோ நாளைக்கு தான் அவங்க வந்துட்டு பேசும்போது என்ன ஆக போகுதோ சரி, நம்ம தான் காலேஜ் போய்டுவோமே, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆண்டி எங்களை வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி இந்த பக்கம் காலேஜ் வர ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காரு. அப்போ என்ன கேட்குறாரு, என்னடா ரொம்ப ஹாப்பியாக இருக்க என்னாச்சுன்றாங்க. அது ஒன்றும் இல்லை என்னன்றாங்க. சொல்லு என்னன்றாங்க. அது வந்துட்டு இன்னைக்கின்றாங்க. இன்னைக்கு ஆண்டி அங்கிள் இருக்காங்கல்ல, ஆண்டி அங்கிளா யாருன்றாங்க. டேங்கோடைய பேரண்ட்ஸ்ன்றாங்க. ஆமாம் டேங்கோட பேரண்ட்ஸ், அவங்களுக்கு தெரியுமான்றாங்க. ஆமான்றாங்க. உனக்கு எப்போ தெரியுன்றாங்க. நான் நேற்று அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்றாங்க. அவங்க வீட்டுக்கு எல்லாம் நீ போனேன், எனக்கு டேங் தான் கூட்டிகிட்டு போனார் அப்படி சொல்ல. அப்புறம்ன்றாங்க நாங்கள் போய் சொல்லிட்டாரு டேங் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அவங்க அம்மாக்கிட்ட. அப்புறம்ன்றாங்க அப்புறம் அவங்க வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் பேச போகிறாங்கன்றாங்க. ஐயோ அட பாவி, எங்கள் பாரு ரஷ்மாவுக்கு மேரேஜே ஆகலன்றாங்க. எனக்கு தெரியும் நானும் சொன்னேன். ஆண்டி சொன்னாங்க, இங்கே பாரு ஜிமின் டேங்க்கு இப்படி தான் எல்லாரையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தான், இப்போ உன்னை பார்க்கும்போது பிடிச்சிருச்சுல, அதே மாதிரி சுகாவுக்கும் ஒன் டே யாரையாவது பிடிக்கும், அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுவான் சரியா, அப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகும், அது வரைக்கும் அவங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஆனால் நீ வந்துட்டு எங்களுக்கு வேணும் இப்போவே டேங்க்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம், நீ இங்கேருந்து படி, நாங்கள் படிக்க வைக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. ஆனால் டேங்க் ஆசைப்பட்றான், அதனால் வந்துட்டு இப்போவே நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க, மேரேஜ் பண்ணுறது வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிலாம் சொன்னதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக சொல்ல. ஐயோ கடவுளே, இங்கே பாரு நான் உன்னை இவ்வளோ நாள் ஒரு குழந்தைன்னு நினச்சிருந்தேன், இப்போ பார்த்தா மேரேஜ் வரைக்கும் போயிட்டு நீ அப்படின்றாங்க. எனக்கு டேங்கை ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதான் பார்த்த அன்றைக்கி தெரிஞ்சிச்சு, நீ தான் வந்துட்டு அடுத்த நாளே வந்துட்டு நான் அப்போ நினச்சேன் நீ சுகா வந்துட்டு அவனை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான்ட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணேன், உனக்கு பிடிக்காத பசங்க தான் அப்படி ஃபீல் பண்ணுவியா, ரொம்ப பிடிச்சிருக்கவங்க தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ உனக்கே வந்துட்டு ஹஸ்பண்ட் ஆக போகிறான்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. அப்போ ஜிம்மில் ஷை ஆகிட்டு அச்சப்போ அப்படி சொல்கிறாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மு மட்டும் ஒரு மாதிரி நம்ம ஜிம்மில் டீஸ் பண்ணேன். ஆனால் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்ல தெரியலையே, அது அவங்க பேசுறதை பொறுத்து இருக்குது, ஒரு மேபி ஓகே சொல்லலாம், ஏன்னா சுகாவை யோசிச்சு பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த பக்கம் இவங்க வீட்டில் காட்டலாம்டா. இங்கே பார்த்தா
நம்ம ஜிம்மினோட பேரண்ட்ஸ் தான் வீட்டில் இருக்காங்க. அவங்கள்ட்ட காலிங் பெல் ப்ரெஸ் ஆகுது. ஏன்னா அந்த டைமில் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கார் வந்து நிற்குது. 3 பீப்புள் வந்து வராங்க. டேங்கோட பேரண்ட்ஸ் 3 பேருமே வராங்க. வந்துட்டு வந்து இவங்க ஜிம்மினோட அம்மா போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. இந்த பையன் நம்ம அலைன்ஸ் பார்த்த பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் டேங் தானேன்றாங்க. ஆண்டி நாங்கள் உள்ளே வரலாம்ன்றாங்க. வாங்கப்பா வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இவங்க 3 பேருக்கு போய்ட்டு உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு சுகர் செக் பண்ணுறது ஒரு மாதிரி ஞாபகம் வருது. அதான் ரிஜெக்ட் ஆகிடுச்சேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களோட அம்மா அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் கேட்டுக்கங்க. நாங்கள் பேசுறது சுகாவை பற்றிலன்றாங்க. வேறன்றாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு ஒரு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு இப்போ வேறு வழியில் நாங்கள் கேட்டு தான் ஆகணும். எங்களுக்கு ஒன்று வேலை நாங்கள் கேட்டு தானே ஆகணும். எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை நாங்கள் கேட்குறதுக்கு எங்களுக்கு பிடிச்சமாலாம் இல்லைன்னு சொல்ல என்னன்னு சொல்லுங்கன்றாங்க. இங்கே பாருங்கள், உங்களோட பையன் ஜிம்மின் இருக்காண்டான்றாங்க. 2வது பையன்றாங்க. ஆமாம் ஜிம்மின்ன்றாங்க. ஜிம்மினை எங்களோட டேங்கை மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்களான்றாங்க. ஜிம்மினோட அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுது. என்னங்க சொல்கிறீங்க, அவன் படிச்சுட்ருக்கான், அவன் வந்து ஜிம்மினை உங்களுக்கு எப்படி தெரியுன்றாங்க. இங்கே பாருங்கள், ஜிம்மின் அண்ட் டேங் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் சுகர் கூட அனுப்பியிருந்தீங்கன்றாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு மீட் பண்ணியிருக்காங்க 2 பேரும். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்களான்னு. ஆமாம், அவங்க டேங்க்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னான். வந்து இந்த மாதிரி கேட்டால் என்கிட்ட இந்த மாதிரி கேளுங்கம்மான்னு சொல்லிட்டு, சரி நானும் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சி தான் வந்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டேங்க்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஜிம்மிலுக்கு பிடிச்சதுன்னு சொல்லவே இல்லை. உங்கள் ஜிம்மிலுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேரேஜ் பண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா கூட இருக்காங்க. எனக்கு பெரிய பையனுக்கு மேரேஜே ஆகலைன்றாங்க. இங்கே பாருங்கள், என்னோட பையன் கூட இப்படி தாங்க ரொம்ப நல்லா அலைன்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பெருத்து போச்சு. எத்தனை பொண்ணை தான் பார்க்குறது, எத்தனை பையனை தான் பார்க்குறது சொல்லிட்டு நானே உங்கள் பையன் கடைசி சுகா தான் என்னோட பையனை செக் பண்ணினான். இவனாவது ஓரளவுக்கு இறங்கி வந்தான். கரெக்டாக அவரை செக் பண்ணேன். இவனுக்கும் அதுக்கு மேலே வேணும்னு சொல்லிட்டு விட்டுட்டான். எனக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாக ஆகிடுச்சுங்க. அந்த டைமில் தாங்க ஜிம்மில் பார்க்கவும் எனக்கு பிடிச்சிருந்துருக்கு. அதனால தான் கேட்குறேன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் என்னோட இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அம்மாவா எத்தனை பசங்க தான் நம்ம பசங்களுக்கு பார்க்குறது. அவங்க செக் பண்ணி அவங்களே ஒரு பையனை பிடிக்கும்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்லான்னு சொல்ல. ஆமாம், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க. ஆனால் வந்துட்டு இப்போ சுகா இருக்கான், அதுவும் இல்லாமல் ஜிம்மின் வந்து படிச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஜஸ்ட்டு மேரேஜ் பண்ணி வச்சா போதும், நாங்கள் அவனை படிக்க வச்சுக்கிறோம், எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஜிம்மினை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்கள் அவனை குழந்த மாதிரி நினச்சிட்ருக்கோங்கன்னு சொல்ல. நாங்களும் அப்படி குழந்த மாதிரி தான் பார்க்குறோம், பார்க்குறதுக்கு அப்படி தானே இருக்கான்றாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்றாங்க. நாங்கள் ஜிம்மினை பார்த்துருக்கோம். நான் வந்துட்டு ஜிம்மினை வந்து காலேஜ்லேயே போய் பார்த்தோம். நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் தாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பொய்யை சொல்ல. சரி ஜிம்மினை வந்துட்டு இவங்க தப்பாக நினச்சிட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா சொல்ல. டேங் பார்க்குறாங்க அவங்க அம்மாவை. ஐயோ நீங்கள் அம்மா நீங்கள் தான் பெஸ்ட்டு, இந்த வேர்ல்டு நீங்கள் பெஸ்ட்டு அம்மா அப்படி சொல்லிட்டு நாங்கள் டேங் அம்மாவை பார்க்க. டேங்கோட அம்மா டேங் பார்த்து ஒரு மாதிரி ஐயா மீட் பண்ணேன். அவங்க அம்மா டேங் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டார். அவங்க அம்மா இப்படிலாம் பண்ணுறது பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ டேங்கோட அப்பா அவங்க பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்குறாங்க. அவர் ஆஃபீஸில் இருப்பாங்கன்றாங்க. பாருங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட உங்களோட பெரிய பையன்கிட்ட பேசிட்டு இந்த மேரேஜ் அந்த 1 வீக்லன்றாங்க. 1 வீக்லன்றாங்க. ஆமாம், எங்களுக்கு உங்களோட ஜிம்மினா அப்படின்ற அம்மா கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் பார்த்ததுலேருந்து அப்படி தாங்க முடிவு பண்ணிட்டோம். ஜிம்மின் எங்களோட பையன், எங்கள் வீட்டு பையன் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ப்ளீஸ்ங்கன்னு சொல்ல. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தளவுக்கு ஒருத்தவங்க கேட்கும்போது கொடுத்து தானே அவங்க சொல்லிட்டு நல்ல ஃபேமிலி, அதுவும் டேங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டி எனக்கு ஜிம்மின் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. சரிப்பா, உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எப்போயும் நீ சுகாவை மேரேஜ் பண்ணிப்போம் நாங்கள் நினச்சோம். சரி அதுதான் ஓகே ஆகலை, இது ஓகே ஆகிடுச்சுல, அதனால் ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஜிம்மின் கிட்டே கேட்கட்டுமான்றாங்க. நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக. ஜிம்மினுக்கு பிடிச்சிருந்தா தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு தான் தெரியுமே கன்ஃபார்மாக ஜிம்மின் ஓகே தானே சொல்லுப்பாருன்னு சொல்லிட்டு. சரிப்பா நைட்டு அவங்க வந்துட்டு நாங்கள் பேசிட்டு நாளைக்கு சொல்ல பண்ணுறாங்க. நாளைக்கு இல்லை ஆண்டி நீங்கள் வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோன்றாங்க. வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம், ஜிம்மின் வர்றதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் வந்துட்டு அங்கிள் சுகர் எல்லாம் வர்றதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோன்றாங்க. இவங்க என்ன இவ்வளோ கூடிய இதாக இருக்காங்களே சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட அம்மாவும் சரி ஓகேங்க, அப்போ டின்னர் கூட இங்கே சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. இப்போது ஈவினிங் தான்டா, இப்போ நம்ம ஜிம்மினோட அம்மா போய்ட்டு சுகர் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஏங்கன்றாங்க. என்னம்மான்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஜிம்மினை இந்த டேங் வந்துட்டு மேரேஜ் ப்ரொபோசல் கொடுத்து வந்திருக்காங்கன்றாங்க. என்னன்னு ஆமாம், நீங்கள் சுகா கூட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்கன்றாங்க. சரி வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வராங்க. சுகா கிட்ட அவங்க அப்பா சொல்லவே இல்லை. அவங்க வர கொஞ்ச நேரத்தில் ஜிம்மினோட காலேஜ் முடிச்சு ஜிம்மினை வந்து என்ன ஒன்று ட்ராப் பண்ணேன். இங்கே ஜிம்மின் வந்துடுறாரு. இவங்க எல்லாரும் இருக்குது பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஷையாகவும் நர்வஸாகவும் இருக்குது. அப்போ டைம் பார்க்குறாரு. ஜிம்மின் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஐயா வின் பண்ணேன். நம்ம ஜிம்மினோட ஷை ஆகிட்டே கீழே குடிச்சு நின்றுட்டுருக்காரு. ஜிம்மின் ரூமில் போய்ட்டு ட்ரெஸ் செட் பண்ணிட்டு வைப்போன்னு அவங்க அம்மா சொல்ல. ஜிம்மின் வந்துட்டு அப்படியே ஓடி போயிடாரு மேலே. அப்போ டைமோட அம்மா சொல்கிறாங்க ரொம்ப ஷை ஆகிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கரெக்டாக பின்னாடியே நம்ம சுகாவோட அப்பான்னு சுகா வராங்க. இவங்க வந்துட்டு சுகா பார்க்குறது டேங்க இவன் என்ன அகைன் பேச வந்திருக்கானா
அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ இவங்களோட எங்களோட அம்மா தான் அண்ணா அப்படின்றாங்க நம்ம ஜிம்மியோட அம்மா அப்பாவை. என்னம்மான்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து என்னோட யாரும் வரலாம் பார்க்காதீங்க, நான் உங்களோட சிஸ்டர் மாதிரி, ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு உங்களோட ஜிம்மினை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களோட டேங்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதனால தான் அரேஞ்ச் பண்ணுவோம், நாங்கள் வந்து கேட்டு வந்திருக்கோம். இது உங்களுக்கு வந்து ப்ரப்போசலாகவே நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அரேஞ்ச் மேரேஜாக பண்ணலான்னு நினைக்கிறோன்றாங்க. அப்போ சிவா திரும்பி பார்க்கா, சிவாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம சிவா டே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்கு நீங்கள் என்னை செக் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஜிம்மினை வந்து எனக்கு அப்போயே பிடிச்சிருந்துச்சி, ஜிம்மின் உங்க கூட வந்திருந்தாங்கன்னா அப்போயே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொன்னேன், அவங்க வந்துட்டு சரி ஓகே பேசி பார்க்கலான்ட்டு வந்திருக்கோன்னு சொல்ல. அப்போ ஜிம்மியோட அப்பா கொண்டு போய் அவன் படிச்சுட்டு இருக்கான்றாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே பேசிட்டோம் ஆல்ரெடி, நானும் சரி ஜிம்மியோட அம்மா கிட்ட பேசிட்டோம், ப்ளீஸ் நீங்கள் மட்டும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இந்த மேரேஜ் என்னோடய பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்க. இப்போ ஜிம்மின்றாங்க, ஜிம்மினை வந்து கீழே கூப்பிடுங்கன்றாங்க. ஜிம்மியை கீழே வராரு. ஜிம்மி உனக்கு ஓகேவா அந்த மாதிரி டேங்க மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு கேட்க. ஜிம்மின் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஒன் டைம் சுகாவை பார்க்குறாரு. அப்போ சுகா, அங்கே பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானா பொறுமையாக பண்ணிப்பேன், எனக்கு எந்த எதுவுமே இல்லை, சரியா? உனக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஓகே சொல்லு அப்படின்னு சொல்ல. நம்ம ஜிம்மின் வந்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு சரி அப்பாவுக்கு சரி செம்ம ஷாக்கு. வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா ஜிம்மின்னு சொல்கிறேன். ஆமாம்மான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் பண்ணி ஃபேஸை கீழே குடிச்சிக்கிறாரு. இப்போ ஜிம்மோட அம்மா தான் ஜிம்மிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, என்னை பார்த்து ஓகே சொல்லு, உனக்கு உண்மையாக ஓகேவா இல்லை நாங்கள் தான் சொல்கிறேன்னு ஓகே சொல்கிறேன்றாங்க. அம்மா எனக்கு தேங்காய் பிடிக்குமான்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்னடா சொல்கிறேன், உனக்கு உண்மை பிடிக்குதான்றாங்க. பிடிக்கும் அப்படி சொல்கிறேன். அப்போ வந்துட்டு சரி ஏதோ இருக்குது போல், இப்போ கேட்க வேணாம்னு சொல்லிட்டு சரி பிடிச்சிருக்கா ஓகே தான் சொல்கிறாங்க. ஸோ மேரேஜ் இந்த வீக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. வீக்கெண்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஏன்னா ஜிம்மினுக்கு அப்போ தான் லீவ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம், நாங்களே வந்து படிக்க வச்சுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மோட அம்மாவுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் ஜிம்மினோட அம்மா தான் ஜிம்மினு பார்க்குறாங்க. ஜிம்மினு கீழே வந்து குனிஞ்சிக்கிட்டு நிம்மறவே மாட்டேன்றாரு. இப்போது ஜிம்மினோட அம்மா தான் ஜிம்மின் என்ன பாருன்றாங்க. அப்போ அவர் ரொம்ப ஒரு மாதிரி டேர்ஸாக இருந்த ஒரு ஐஸில் அப்படி இருந்து பார்க்குறாரு. என்னாச்சு ஏன் படுறேன்றாங்க. பாரு உனக்கு தேங்க மட்டும் தெரியுமான்றாங்க. ஆமான்ட்டு கேட்டு நோட் பண்ணுறாரு. என்னடா சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி பார்த்தது பேசுனதெல்லாம். அப்போ இவ்வளோ நாள் வந்து பேசிட்டு இருந்தேன்றாங்க. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலான்றாங்க. அப்போ என்கிட்ட ஜிம்மினோட அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவங்க வந்துட்டு ஜிம்மினை ஆக்குவராக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ நாகரிகமாக சொல்லிட்டு போயிருக்காங்க, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல. ஜிம்மி உனக்கு என்ன தேங்க பிடிச்சிருக்கு அப்படி தானேன்றாங்க. ஆமாங்க சொல்ல. இங்கே பாரு, நான் அவனோட குழந்தைன்னு நினச்சேன், சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நல்ல வீட்டுக்கு தானே போகிறேன், அவங்களுக்கு இவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு, எவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சிடறோன்றாங்க. அப்போ ஜிம்மினை இப்படி சுகாவை பார்க்குறாரு. சுகா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இங்கே பாரு, எனக்குலாம் அந்த பையன் செட் ஆக மாட்டான், சரியா? அவனும் ஒரு ஸ்லீவோ தான், எனக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டான், நீ எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, ஹாப்பியாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. டேட் மாம் நீங்கள் ஏதாவது எனக்கு தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, இங்கே பார்ப்பா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதில் போய் என்ன இருக்குது, நீ எல்லா விஷயத்துலையும் சாஃப்டாக இருப்ப, அப்படி தான் உனக்கு அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு, இதில் போய் என்ன இருக்குது, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சுகா அப்படின்றாங்களே, சுகாவுக்கு மேரேஜ் வந்துட்டு அவனுக்கு எப்போ ஓகே சொல்கிறோம் அப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறோம், ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபைனலாக மேரேஜ் டைமே வருது. இந்த வீக்கெண்டில் தான் மெக்குக்கு ரொம்ப ஹாப்பி. ஜிம்மி வந்துட்டு டே மேரேஜ் பண்ணிக்கிறது. அவர் வந்து டே வந்து சரி ஹக் பண்ணிட்டு, எங்கள் பாடுறா சூப்பராக அவங்களோட செலெக்ஷன் எப்படியோ ஹக் பண்ணிட்டேன்றாங்க. நீ தானே மெக் ஐடியாவே கொடுத்த அப்படின்னு சொல்ல. அட பாவி சொல்லிடாதரா யார்கிட்டையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் மெக் தான் என்ன பண்ணியிருப்பாருனா, ஜிம்மினை வந்துட்டு டே பார்த்துட்டு இருந்திருப்பார்ல, அப்போ சொல்லி இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போகும்போது அப்போ என்னடா ஃபீல் பண்ணிட்டுறாங்க. எனக்கு அந்த ஃபீல்லாம் எதுவுமே இல்லை, அவர் ரிஜெக்ட் பண்ணதுலாம், எனக்கு ஜிம்மின்னு இருக்காங்க அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல. அப்போ விடு, நம்ம எப்படின்னா கரெக்ட் பண்ண சொல்லிட்டு அப்படி தான் நெக்ஸ்ட் டே கூப்பிட்டு வந்துருப்பாரு. இப்படி வந்து மீட் பண்ணி பேசினா தான் இவங்க பேசுவாங்க, ஏன்னா அவனுக்கு உனக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட மெக்கு தான் ஐடியாவை கொடுத்துருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் டே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது பழகம் தான் பண்ணியிருப்பாரு. இப்போ வெட்டிங் ஹால் தான் காட்டுறாங்க. ஜிம்மின் ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி எடுத்து நிற்கிறாரு. நம்ம டேவும் ரொம்ப அழகாக ரெடி எடுத்து நின்றுட்டுருக்காரு. அழகாக வந்துட்டு ரிங்குமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்குமே டே போய்ட்டு ஜிம்மின் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்கா. நம்ம டேக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக, ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே விஷ் பண்ணுறாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம ஜேகப் பார்க்குறாரு. ருவாட்டா, உன்னோட தம்பிக்கே மேரேஜ் ஆகிட்டு நீ இப்படா பண்ணி பண்ணுறாங்க, அவன் மேரேஜ் பண்ணிட்டா பண்ணிக்கிட்டேன், நான் பொறுமையாக தான் பண்ணி பண்ணிட்டு சுகா சொல்கிறான். சரி ஓகே, அவனுக்கு கிடைச்ச மாதிரி உனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பாரு உன் தம்பியை நான் வந்து குட்டி போய் நினச்சிருந்தேன், பார்த்தா நான் மேரேஜ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே வந்து மேரேஜ் நல்லபடியாக முடிச்சு. ஜிம்மிட்ட அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட மா பாய் டேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரிடா ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அங்கிட்ட என் அம்மா அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு பாருங்கள், நீங்களாம் கேட்டே இருப்பீங்களா எப்போ மேரேஜ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. பையன் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க, ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. தேடி தேடி பார்த்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு
அழகாக வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஜிமின் இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. டேங்கோட ரூமில் தான் ஜிமின் பார்க்குறாரு, ரூம்லாம் சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. டேங் உங்கள் ரூம் ரொம்ப அழகாக இருக்குச்சாங்க. என்னோடய ரூமில் இது நம்மளோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது ரொம்ப எனக்கு ஹாப்பி தெரியுமா சொல்லிட்டு டேங்கும் ஜிம்மில் ஹக் பண்ணிக்க ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாரு. டேங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்றது ஐ லவ் யூன்றாங்க. அப்பாடா ஃபைனலி சொல்லிட்டியா? நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆமாடா டேங் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு ஜிம்மின்கிட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே. நான் எப்படா நீ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன்டான்றாங்க. ஃபைனலாக நீ எனக்கு கிடச்சிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னோட என் அம்மா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன்றாங்க. ஆமாம் ஆன்ட்டி ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, ஒரு மாதிரி என்னோடய அம்மா மாதிரியே இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு. ஆமாம் அவங்க உன்னுடைய அம்மா மாதிரியே ஒன்று பார்த்துப்பாங்க சரியா, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே அவங்ககிட்ட கேட்கலாம் சரியா, எதுவாக இருந்தாலும் உனக்கு இந்த வீட்டில் எந்த குறையுமே இருக்காது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம் போயிட்டேன் போட்டு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் டான்றாங்க. எதுக்குன்றாங்க, இல்லை நான் வந்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எப்படி இந்த மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னடா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒன்று, அதனால தான் விடவே மனசே இல்லைன்னு சொல்லிட்டு அதுதான் நாளிலேருந்து நான் தான் காலேஜ் கூட்டிகிட்டு போவேன், நான் தான் வந்து பிக்கப் பண்ணுவேன்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கேன்றாங்க. என்னோடய லைஃப்பில் வந்ததுக்குன்றாங்க. அப்போ பார்த்தா நான் தான் தேங்க் பண்ண உனக்கு ரொம்ப அப்படின்றாங்க. இல்லை எனக்கு உங்களை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சியா அப்படின்றாங்க. எனக்கு தான் பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே பாரு நாளைக்கு இந்த வீக் வந்துட்டு நீ காலேஜ் போ, நெக்ஸ்ட் வீக் நான் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. ஆஃபீஸ்க்கு ஆமாம் நான் கூட்டிகிட்டு போயிட்டு நான் உன்னை ஆஃபீஸ்லாம் இன்ட்ரோ பண்ண நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் வந்துட்டு சார் டேங் சாருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இன்னும் வந்துட்டு நான் ஆஃபீஸில் ஸ்டாஃப்லாம் இன்ஃபார்ம் பண்ண இன்வைட் பண்ணவே இல்லைடா, ரொம்ப அதிகமாக க்ரௌட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நெக்ஸ்ட் வீக் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே நிறைய பேர் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க நாங்கள். சரி ஓகேன்றாங்க. இப்போ ஆஃப்டர் 1 வீக் தான் டேங் ஜிமினா வந்து ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போடுறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. இதுதான் டேங் சாரோட ஹஸ்பண்ட் ஆன்றாங்க. ஆமான்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க, நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க ஆஃபீஸில். ஜிமின் ரொம்ப ஹாப்பி. பாருங்கள் நீங்கள் எல்லோரும் கேட்பீங்களா சார் உங்களுக்கு எப்போ மேரேஜ்ட்டு ஃபைனலாக இவங்க தான் என்னோடய பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஜிம்மில் காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு விஷ் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இவங்களோட லைஃப் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் இவங்க லைஃப் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இதோட இந்த ஒர்க் ஷாட் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பெட்டராக ஒன்று பார்க்கலாம். ஓகே.